जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री चैतन्य महाप्रभु नित्यानंद प्रभु करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, जय श्री प्रभुपादी महाराज करुणम, என் குருநாத கருணனும் தொடர்ந்து ஸ்ரீமத் கணிப்போம். கிளாஸ் வந்து கூட அனைத்து பதற்கும் அடிய நொடியாக பணிவான வணக்கங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா வந்துஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் ஃபர்ஸ்ட் கண்டோ அத்தியாயம் 4 சாப்டர் 4 வச்சுருக்கீங்களா? அப்போ இல்லை ஃபோனில் தந்தால் தந்துக்கலாம். நீங்கள் வேதா பேச தந்துக்கலாம். டெக்ஸ்ட் 10 பதம் 10. ஓகே ஸ்னேகா மாதாஜி. ஓகே கேஷ்வா கந்தா மாதாஜி பதம் 10. ஓகே அது கட்டு தானே? போன வாரம் 9 படித்தோம், நீங்கள் 10. ஓகே. சம்ராட் கஷ்யபாஹேதோ பாண்டுனா மானவர்தனா प्रायो भविष्टो गंगाया अनात्रुयादिराक्षियम्. ஓகே மொழிபெயர்ப்பு எல்லாரும் சொல்லுங்க. அவர் பெரும் சக்கரவர்த்தியாக இருந்ததுடன் சுபத்ரா மகாராணிக்கு அவரது ராஜ்யத்தின் எல்லாம் செல்வங்களையும் தன்னுடையதாகவும் பெற்றிருந்தார். பாண்டு வம்சத்தின் கௌரவத்தை ஆதரிக்கும் அளவுக்கு அவர் மிக உயர்ந்தவராகவும் இருந்தார். அவர் ஏன் அனைத்தையும் துறந்து கங்கை கரையில் இருக்கும் வரை உபவாசம் இருந்தார். அது இங்கிலீஷ்ல. He was a great emperor and possessed all the opulences of his acquired kingdom. He was so exalted that he was increasing the prestige of the Pandu dynasty. Why did he give up everything to sit down on the bank of the Ganges and fast until death? Thank you, Madhuri. பதம் 11 பார்ப்போம் இன்னைக்கு. நமந்தியாயத் பாத நிகேதம் ஆத்மனஹ சிவாய சிவாய ஹானிய தனானி சத்ரவா கதம் ஷா வீர ஸ்ரீயம் அங்க துஷ்யஜாம் யுவைஷாதோத்ரஷ்டும் அஹோ சாஷாசுபிஹி. ஓகே மொழிபெயர்ப்பு. அவர் மிகச்சிறந்த சக்கரவர்த்தி என்பதால் அவரது எதிரிகளும் கூட முன்வந்து அவரது பாதங்களில் வணங்கி தங்களது சொந்த நன்மைக்காக தங்களது செல்வங்களை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்தனர். அவர் இளமையும் பலமும் மிக்கவராகவும் அளவற்ற ஐஸ்வர்யங்களை பெற்றிருப்பவராகவும் இருந்தார். அவர் ஏன் உயிரையும் மற்றவர்களையும் துறக்க விரும்பினார்? இங்கிலீஷ் வச்சுக்கலாம். அவர்கள் இங்கிலீஷ் அவர் நீங்கள் படிக்கலாம். Translation by He was such a great emperor that all his enemies will come and bow down at his feet and surrender all their wealth for their own benefit. He was full of youth and strength, and he possessed kingly opulences that were difficult to give up. Why did he want to give up everything, including his life? Okay, everyone. பதம் 12 பார்த்துட்டோம். நீங்கள் 3 ஸ்லோகம் பார்க்க போகிறோம். பதம் 12.
शिवाय लोकस्य भावय बुधये शिवाय लोकस्य भवाय बुधये या उत्तमश्लोकपरायण जनः या उत्तमश्लोकपरायण जनः जीवन्ति नात्मात्तम् अशौ पराश्रयम् जीवन्ति नात्मात्तम् अशौ पराश्रयम् मुमोष निर्वित्य कुद कलेवरम् मोक्ष निविद्य कुद कलेवरम् மொழிபெயர்ப்பு முழு முதற் கடவுளிடம் தங்களை முழுமுதற் கடவுளிடம் தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் மற்றவர்களின் நலம் மற்றவர்களின் நலம் முன்னேற்றம் முன்னேற்றம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றுக்காகவே மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றுக்காகவே வாழ்கின்றனர் வாழ்கின்றனர். வேறெந்த எந்த சுயநலத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் அவர்கள் வாழ்வதில்லை. அவர்கள் வாழ்வதில்லை. எனவே சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி பரீட்சித் பரீட்சி பௌதிக உடைமையின் பௌதிக உரிமையை மீதுள்ள மீதுள்ள எல்லா பற்றிலிருந்தும் எல்லா பற்றிலிருந்தும் விடுபட்டவராக இருந்த விடுபட்டவராக போதிலும் பிறருக்கு பிறருக்கு அடைக்கலமாக அடைக்கலமாக விளங்கிய விளங்கிய அவரது உடலை அவர்களை அவர் எப்படி துறக்கக்கூடும்? அவர் எப்படி துறக்கக்கூடும்? வேற யாரும் அது இங்கிலீஷ் வச்சுருக்கீங்க? அதுஜா உங்க இங்கிலீஷில் டுவெல்த் மதுஜி டெக்ஸ்ட் 12 What matter? இல்லை ட்ரான்ஸ்லேஷன் Those are devoted to the cause of the personality of the party. They do not live for the welfare, development, happiness of others. They do not live for any selfish interest. So even though the emperor Kalki was free from all attachment to worldly possessions, after he gave up his mortal body, it was shelter for others. உஷா மதுஜி தமிழில் படிங்க மதுஜி. தமிழ் இல்லையா ப்ரோ? தமிழில் படிங்க. ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறேன். மொழிபெயர்ப்பு. முழுமுதல் கடவுளிடம் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் மற்றவர்களின் நலம் முன்னேற்றம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றுக்காகவே வாழ்கின்றனர். வேறெந்த சுயநலத்திற்காகவும் அவர்கள் வாழ்வதில்லை. எனவே சக்கரவர்த்தி பரீட்சித் பௌதிக உடைமையின் மீதுள்ள எல்லா பற்றிலிருந்தும் விடுபட்டவராக இருந்த போதிலும் பிறருக்கு அடைக்கலமாக விளங்கிய அவரது உடலை அவர் எப்படி துறக்கக்கூடும்? शिवाय लोकस्य भावय भूतये या उत्तमं श्लोकपरायण जनः जीवन्ति नात्मात्तम् अशो पराश्रयं मुमोष निर्वित्य कुद कलेवरम्. सुभद्रा महारानी की ஹரே கிருஷ்ணா. ஓகே, போன வாரம் நம்ம வந்து எதை பற்றி பார்த்தோம் பிரபு? அந்த வீடியோ கொஞ்சம் அனுப்பி விட்டீங்கன்னா ஸ்டாரிஸ் பார்க்க மாட்டேன், வர மாட்டுதா? சரி, வர வச்சிருவோம். ஓகே, போன வாரம் வந்து கலியுகத்தை பற்றி பார்த்தோம். மதுஜி உஷா மதுஜி எம்சியா? ஓகே மதுஜி பேர் என்ன மதுஜி? வந்துட்டேன். கோகிலா மதுஜி கலியுகத்தை பற்றி போன வாரம் பார்த்து ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஒரு சின்னது ஏதாச்சும் ஒன்று உதாரணம் சொல்ல முடியுமா? என்ன நடக்கும்? என்ன நிறைய சொல்லியிருந்தேன். ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்கன்னா போதும். சொல்லுங்க சொல்லுங்க. கலிபுருஷர் எங்கெங்கெல்லாம் இருப்பா சொன்னேன்? ஓகே, 4 முதல்ல சொல்லுங்க. தகவல் சூது. 5வது ஒன்று சொன்னேனே, தங்கம். தங்கத்துலேயும் கலிபுருஷர் இருக்கிறார். ஓகே, நிறையா பார்த்தோம். ஓகே, இன்றைக்கி ஒரு டாபிக் போகிறோம். இன்றைக்கி 3 ஸ்லோகம் இன்றைக்கி. ஓகே, 3 ஸ்லோகம் 10, 11, 12. ஓகே, அவர் பெரும் சக்கரவர்த்தியாக இருந்ததுடன், ஓகே அவர் பெரும் சக்கரவர்த்தியாக இருக்கிறாரு. அவர் வந்து ராஜாவாக இருக்கிறாரு. அவரது ராஜ்யத்தின் எல்லா செல்வங்களையும் தன்னுடையதாகவும் பெற்றிருந்தார். அவர் எல்லா சொத்தையும் அவர் வச்சிருக்கிறாரு, எல்லாமே அவருடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாண்டு வம்சத்தின் கௌரவத்தை அதிகரிக்கும் அளவிற்கு அவர் மிக உயர்ந்தவராக இருந்தார். பாண்டு வந்து யாரு? பாண்டவர்கள். ஓகே, பாண்டு வந்து யார் 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 கீழே வராங்க? பாண்டு ஒரு சைட்டு, திருதராஷ்டிரர் ஒரு சைட்டு. திருதராஷ்டிரர் கண்ணு தெரியாது. புரியுதா கோகிலா மாதாஜி?
பாண்டுக்கு வந்து உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கும். அவர் வந்து சீக்கிரமாகவே இறந்துட்டார் அவர். ஓகேவா? அப்போ அவருடைய 2 பேருக்கும் வந்து யார் கீழே வராங்க? மொத்தம் 3 பேர். சந்தனு மகாராஜா, சந்தனு மகாராஜாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு மனைவி இருக்குது. ஓகேவா? அப்போ அவங்க வந்து மனைவி இருக்கும் போதே அவர் வந்து மக்ஷகாந்தா சொல்லக்கூடிய மீனவளுடைய குலத்தில் வரக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணோடைய அழகில் மயங்கி நான் அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஏன்னா மக்ஷகாந்தா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் மீனவர், ஆனால் வந்து அவரோட உடம்புல வந்து அந்த மீனோட துர்நாற்றம் இருக்காது, அது வாசனையாகவே இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மக்ஷகாந்தோட அப்பா தான் வந்து இந்த மொத்த மகாபாரதத்துக்கும் வந்து ட்விஸ்ட் கொடுத்துவார். இப்படி கொஞ்சம் இப்படி வந்துருங்க, ஒரு ஸ்டெப் வந்துருங்க. ஓகே கிருஷ்ணகாமதி. ஓகே, அப்போ அவர் என்ன சொல்கிறேன்னா, நீ என் பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் பிள்ளை வந்து ஏற்கனவே வந்து எங்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறா, மீன் சாதாரண கீழ்நிலை குளத்தில் இருக்கா, அங்கே வந்துட்டா உன்னோட இடத்துல வந்து வேலைக்காரர் தான் இருக்கணும். ஏன்னா உன் பையன் யார் இருக்கிறா, சந்தனு மகாராஜன் பையன் யார்? பீஷ்ம தேவர். ஓகேவா? அப்போ பீஷ்ம தேவர் வந்து அவர் கல்யாணம் பண்ணா அவர் பிள்ளைங்களாம் ராஜ்யத்துக்கு வரும். அப்போ உன் வம்சமே தான் ஆண்டு இருக்கும். இப்போ என் மகளுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை வந்து எல்லாம் வேலைக்கார பிள்ளையே ஆயிருமே அப்படின்னு நடக்கும் தானே, கரெக்டு தானே? அப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டு இவரும் போயிட்டு பையன் கிட்ட கேட்குறாரு, இந்தமாரி வந்து எனக்கு ஆசை இருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிங்கப்பா. இல்லை, ஆனால் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தமாரி வந்து அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய வம்சத்தை வரக்கூடியவங்க அவங்க எல்லாருமே வந்து வேலைக்கார அது கீழ்நிலையான ஒரு குளத்தில் பிறந்தவங்க. யார்? மக்ஷகாந்தா. இப்போ அவள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவளுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளையும் வந்து கீழ்நிலையாகவே இருக்குமே, எல்லாமே வந்து இதாக இருக்கும். அதான் உன் பையன் பீஷ்ம தேவருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைங்க தான் ஆட்சிக்கு வரும். அப்போ என் மகளுக்கு பிறக்கக்கூடிய பேரனுங்க ஆட்சிக்கு வர மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன முடிவு பண்ணுறாரு, நான் டக்குன்னு போயிடுறேன். அவர் என்ன பண்ணுறாரு, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் பிரம்மச்சாரியாகவே இருப்பேன்னு சொல்லி சத்தியம் வாங்குறாங்க கங்கா மாதா கிட்ட. ஓகேவா? அது கங்கா மாதா கிட்ட சத்தியம் வாங்கினாரு. கங்கா மாதாக்கு மொத்தம் வந்து 8 பிள்ளைங்க. அப்போ எல்லாம் வந்து 7 பிள்ளைங்கள திருப்பி வந்து பகவான் லோகத்துக்கு போயிடுவாங்க, எல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும் இதாகிடுவார். ஓகேவா? அதெல்லாம் போனால் ரொம்ப மகாபாரதம் டாபிக் போயிடும். நம்ம ஜஸ்ட்டு இந்த சும்மா பாண்டுன்னா யார் வைப்போம். அப்போ அதுக்கப்புறம் வந்து அவர் பிறந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா விசித்திர வீரியன், அப்புறம் சித்ராங்கடன், மக்ஷகாந்தாக்கும் சந்தனு மகாராஜுக்கும் பிறக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் வந்து சம்திங் ஒருத்தர் போர்க்களத்தில் இறந்துறாரு, இன்னொருத்தரும் வந்து மறைஞ்சிடாரு. அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்க வந்து கொடுக்கணும், அடுத்த வாரிசு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ தான் வந்து அம்பலிகா என்ன அம்பிகா 3 பேரை வந்து கொண்டு வராங்க. ஓகே, அப்போ வந்து சந்தனு மகாராஜா வந்து அவர்கிட்ட வந்து வர முடியாது. ஏன்னா இவங்க இருக்காங்களா, யார்? அந்த மக்ஷகாந்தா இருக்காங்களா, மக்ஷகாந்தாக்கு அப்புறம் சந்தனு மகாராஜா மறைஞ்சிடுவார். ஏன்னா விசித்திர வீரியனும் ரத்னாங்கரும் மட்டும்தான் 2 வாரிசாக இருப்பாங்க, சந்தனு மகாராஜாக்கும் மக்ஷகாந்தாக்கும். புரியுதா? ஆனால் மக்ஷகாந்தாக்கு அப்புறம் அந்த விசித்திர வீரியனுக்கும் அந்த இன்னொருத்தர் யார் சொன்ன சித்ராங்கனுக்கும் 2 பேருக்கும் வந்து வாரிசு இருக்காது. அவங்க 2 பேரும் வந்து மறைஞ்சிருவாங்க. வாரிசு இல்லாமல் இருக்குதே, சந்தனு மகாராஜா மறைஞ்சிட்டாரு, மக்ஷகாந்தா தான் இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து ராஜா மாதா மாதிரி வாரிசு இல்லை. இப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டு 3 பேர் எடுப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு 3 பேர். அதாவது யார்? அம்பாலிகா அம்பிகா. இந்த மக்ஷகாந்தாக்கு வந்து அவங்க வயிற்றில் பிறந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன வயிற்றில் பிறந்தவர் தான் யார்? வியாசதேவர். ஓகேவா? அப்போ வியாசதேவர் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னா, அம்மா ஏன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னுக்கே வந்து வியாசதேவர் பிறந்துடுவார், ஏன்னா பராசர முனிவருடைய கருணையால். ஆனால் ஒன்றா இறஞ்சிருக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்போ எல்லாத்துக்கும் குழம்புன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? திருப்பி கேட்கும்போது புரிஞ்சிடும். ஓகேவா? இது மகாபாரதம், இது மகாபாரதம் கேட்க புரிஞ்சிடும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போ பராசர முனிவரும் மக்ஷகாந்தாவும் அவருக்கு பராசர முனிவர் வயிற்றில் பேபி கொடுத்துருவார் ஸ்டார்டிங்லே. அதான் வியாசதேவர் பிறந்தோட சொல்லுவார், என்ன சொல்லுவாமா, உங்கள் கருப்பு வந்து பாதிக்கப்படலை, நீங்கள் உங்களுக்கு எப்போ உதவி வேணுமோ கேளு, நான் வரேன்னு. அப்போ அதே போல் இப்போ அந்த மக்ஷகாந்தா ராஜா மாதா இருக்காங்க, வாரிசு இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, வியாசதேவர் நினைக்கிறாங்க. வியாசதேவர் என்ன பண்ணுறாரு, உடனே வந்துட்டார். வியாசதேவர் கருப்பாக இருப்பார். நான் இருப்போம் பிளாக் கலரில் கருப்பாக மாதிரி தான் இருப்பார். ஏன்னா ஃபுல்லாக வந்து எல்லாம் சாஸ்திரம் எழுதி இருக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்தமாதிரி பேபி வேணும், எனக்கு வாரிசு இல்லை, இதுமாதிரி பண்ணணும்னு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சரி அந்த 3 பேரும் அதில் ஒருத்தவங்க வந்து ஏற்கனவே ஆல்ரெடி வந்து இன்னொருத்தவங்களை வந்து காதல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து பீஷ்ம தேவர் என்ன பண்ணுறாரு, 3 பேர் தூக்கிட்டு வரும்போது
அந்த அந்த இன்னொருத்தவங்களை என்ன பண்ணிட்டாரு, ஏற்கனவே காதல் பண்ணவங்களை போயிட்டு திருப்பி விட்டுடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து மேபி வந்து அம்பிகா நினைக்கிறேன், அம்பா. அப்போ அம்பா போய் திருப்பி விட போயிட்டாங்க. இப்போ அம்பிகாவும் அம்பாலிகா மட்டும் தான் அங்கே இருக்கிறாங்க. இப்போ அம்பா போய் விடும் போது அங்கே ஏற்கனவே வந்து காதல் பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இன்னொருத்தர் கூட போயிட்டு வந்துட்ட, அதனால வந்து நீ கலங்கம் ஆகிட்ட, உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இது பண்ணிட்டாங்க. அப்போ அவரும் வந்து ஏற்றுக்க மாட்டார். சரி பீஷ்ம தேவரே என்னை தொட்டுட்டீங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லிக்கிட்டா, ஐயோ நான் பிரம்மச்சாரியா இருக்கேன், நான் வாக்கு கொடுத்து நான் கல்யாணம் பண்ண முடியாது. 2 கட்ட நிலையில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தன்னை வந்து நெருப்பில் மூட்டி எரிச்சிட்டாங்க. யாரும் அந்த அந்த அம்பா வந்து சாவு போட்டு போனாங்க. உன் சாவு என் கையில் தான், உன் இறப்பு என் கையில் தான். அவங்க தான் வந்து திரும்பி மகாபாரத போரில் வரும்போது அவங்க தான் வந்து யாரை வராங்க, திருநங்கையாக வருவாங்க. சிகண்டியாக வந்து பீஷ்ம தேவரை வந்து கிருஷ்ண கட்டளை கொடுப்பாரு. கிருஷ்ணர் சொல்லுவார், சிகண்டி இப்போ விட அம்புன்னு. அப்போ தான் வந்து பீஷ்ம தேவருக்கு வந்து ஃபுல் அம்பு விழும். ஓகே ஸ்னேகமாதி, இஸ் கன்ஃபியூஷன். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். பட் வந்து சொல்லிடலாம். அப்போ திருப்பி வந்து இப்போ அம்பிகா அம்பாலிகா இருக்கிறாங்களே. அப்போ அம்பிகாவுக்கு வந்து இவரை பார்த்தோன்னே யாரை வேசத்தவர் ரூமுக்குள்ளே போவாங்க. பார்த்தோன்னே கண்ணை மூடிக்குவாங்க. கண்ணை மூடினால அவர் கொடுத்த பேபி தான் வந்து பார்த்தீங்கன்னா திருதராஷ்டிரர், கண்ணு தெரியாது. அப்போ இன்னொருத்தவங்க வந்து அவர் வரும்போது அவங்க பார்த்து பயந்துருவாங்க அவர் தோட்டத்தை பார்த்து. அப்போ கொஞ்சம் வீக்காக பிறந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டு. ஓகே தென் 3ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காரிச்சி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ வேஷத்தை வச்சுக்கிறேன் நமஸ்காரம் சொல்லி நமஸ்காரம் பண்ணுவாங்க, பக்தியோடு இது பண்ணுவாங்க. அவருக்கும் பிள்ளை கொடுத்துட்டா, அவருக்கும் பேபி, அவங்களுக்கும் பேபி பிறந்துச்சு. அவருக்கு பிறந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா விதுரை. ஓகே சத்துவகுணம், அஜயகுணம், தமோகுணம். சத்துவகுணத்துக்கு அதிபதி விதுரை, அஜயகுணத்துக்கு இது வந்து திருதராஷ்டிரர், அண்ட் தமோகுணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஃபேமிலியில் பிறந்த வரே அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க? பரிச்சித்து மகாராஜ் சொல்கிறாங்க. யார் சொல்கிறா இப்போ இந்த ஸ்லோகத்தை? யசோகாந்த மாதாஜி. யார் பேசுகிறாப்ப? சுகதேவ கோஸ்வாமி பேசுகிறாரா? சுகதேவ கோஸ்வாமி அவரை பற்றி பேசிக்கிறாரா? சுகதேவ கோஸ்வாமி இவ்வளோ பேர் ராஜ்யத்தில் இருக்கிறாரு, இவ்வளோ பணக்காரா இருக்கிறாரு, ஏன் இதெல்லாம் விட்டுட்டு போறாரு இப்படின்னு யாரு கேள்வி கேட்கிறாப்ப? பரிச்சித கேள்வி கேட்டுக்கிறாரா? சௌனக ரிஷி யாருக்கிட்ட கேள்வி கேட்கிறாரு? சுக சுத கோஸ்வாமி, சுகதேவ கோஸ்வாமி கிட்ட இல்ல, சுத கோஸ்வாமி கிட்ட கேட்கிறாரு. கீழே விரும்பும். அதாவது பரீட்சித் மகாராஜுக்கு பாகம் சொன்னது சுகதேவ கோஸ்வாமி. ஓகே அபிமன்யோட பையன், அர்ஜுனோடைய பேரன் சுகதேவ கோஸ்வாமி. அவர் பேசும்போது பாகம் நிறைய பேர் கேட்குறாங்க. அதில் ஒரு ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுத கோஸ்வாமி. SUTA. அப்போ சுத கோஸ்வாமி அவர் பாகவத் திருப்பி யாருக்கு இப்படி பண்ணுறாருன்னா சௌனக ரிஷிகளுக்கு, 60 ரிஷிகள். அந்த 60 ரிஷிகளில் தலைவர் தான் சௌனக ரிஷி. அந்த சௌனக ரிஷி தான் கேள்வி கேட்குறாரு, இப்படிப்பட்ட ராஜெல்லாம் வச்சுருக்கிறாரு, இப்படிப்பட்ட பாண்டவ வம்சத்தில் வந்துருக்காரு, இவர் ஏன்ப்பா வந்து இந்த இதெல்லாம் திறந்துட்டு போனார், எல்லாத்தையும் இது பண்ணார் அப்படி கேள்வி கேட்குறாங்க. தென் 11 அவர் மிகச்சிறந்த சக்கரவர்த்தி என்பதால் அவரது எதிரிகளும் கூட முன்வந்து அவரது பாதங்களை வணங்கி தங்களது சொந்த நன்மைக்காக தங்களது செல்வங்களை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்து, அவருக்கு எதிரிகள் கூட கிடையாது அப்படிப்பட்ட, ஏன்னா எதிரி கூட அவர்கிட்ட சரண்டர் அடைஞ்சிருவாங்க. அப்புறம் அவர் இளமையும் பலமும் மிக்கவரும் அளவற்ற ஐஸ்வர்யங்களும் பெற்றிருப்பவர் இருந்தார். அவர் ஏன் உயிரையும் மற்றவர்களையும் துறக்க வேண்டும்? ஏன் வந்து அவர் இவ்வளோ சக்திகள் இருந்தும் இவ்வளோ ஐஸ்வர்யங்கள் இருந்தும் இந்த உலகமே அவர் கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. ஏன்னா பரீட்சித் மகாராஜா தான் உலகத்தின் கடைசி ராஜா. ஓகேவா? ஏன்னா அதுக்கப்புறம் 2-3 டைனஸ்டி இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து சிற்றரசர்கள், சின்ன சின்ன கிங் வழியாக எல்லாம் பிரிஞ்சு போச்சு. அந்த காலத்தில் யுதிஷ்டிர மகாராஜா இருக்கும்போது இந்த உலகத்துக்கு ஒரு ராஜா தான். அவர் கீழே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எல்லா ராஜா இருப்பாங்க. ஓகே, அப்போ ஏன் இந்த மாதிரி வந்து அவர் உயிரை விடுறாரு கேள்வி கேட்குறாங்க 11ஆவதுல. ஓகே, இப்போ 12ஆவது வந்து பார்த்திங்கன்னா முழு முதல் கடவுளிடம் தங்களது அர்ப்பணித்து கொண்டவர்கள் மற்றவர்களின் நலம், முன்னேற்றம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றுக்காகவே வாழ்கின்றனர். அதாவது பகவானுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க. இங்கே தான் மெயின் கண்டென்ட் இருக்குது. இங்கே தான் வந்து பாண்டில் தான் வந்து விஷயம் இருக்குது. தன் வாழ்க்கையை வந்து பகவான சேவைக்காக அர்ப்பணிச்சிட்டாங்க. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க, வேறு எந்த சுயநலத்திற்காகவும் அவர்கள் வாழ்வதில்லை.
அவருக்கு எந்த சுயநலமும் இல்லை, செல்ஃபிஷ் இல்லை, சுயநலம் கிடையாது. எனவே சக்கரவர்த்தி யார் சொல்கிறாங்க, பரீட்சித் பௌதிக உடைமையின் மீதுள்ள எல்லா பற்றிலிருந்து விடுபட்டவராக இருந்த போதிலும் பிறருக்கு அடைக்கலமாக விளங்கிய அவர் உடலை அவர் எப்படி துறக்கக்கூடும், அவர் எப்படி உடல் விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதெல்லாம் பின்னாடி வரும். இப்போ இங்கே மெயின் சப்ஜெக்ட் என்னதுன்னா, பக்தர்கள் பகவானின் பக்தி பாதையில் இருக்கிறவங்க தங்கள் வாழ்க்கையை பகவானுக்காக அர்ப்பணிப்பாங்க. ஓகே, அப்படிப்பட்ட அர்ப்பணிக்கிறவங்க எந்த சுயநலமும் இருக்காது சொல்கிறாங்க. இப்போ பொருள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு லைனை பார்ப்போம். நம்ம பகவத் பக்தருக்கு எல்லா நல்ல தகுதிகளும் தானாகவே வந்தடைகின்றன. பக்தர்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா நன்மைகளும் தானாக வந்தடையுது. இது பகவத்கீதையில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார் பகவான். நான் எல்லாத்தையும் கொடுத்து நான் எல்லாவற்றையும் காப்பேன் உனக்காக, நீ பயப்படாது. அனன்ய சிந்தியந்தமாம் ஏ பரி உபாஷதே சேத ததனம் யுக்தானம் யோகக்ஷேமம் வகாமியகம். நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து, உனக்கு எது வேணுமோ அதை கொடுத்து நான் அதை நான் பாதுகாக்கிறேன், ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு யார் சொல்கிறா? கிருஷ்ண பகவத்கீதை சொல்கிறார். எஸ், பகவான் பக்தர்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து இது பண்ணுவார். தமக்கு சொந்தமான பௌதிக செல்வங்களில் அவருக்கு எந்த பற்றுதலும் இருக்கவில்லை. எஸ், பக்தர்களுக்கு எந்த பற்றுதலும் கிடையாது. பற்றுதல் என்றால் என்னென்னா அட்டாச்மெண்ட். நான் ஒன்று ஒன்றா போயிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம மெயினாக வரும். நம்ம அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு பகவத் பக்தராக இருந்தால் குடிமக்கள், மிருகங்கள், தாவரங்கள் உட்பட எல்லா ஜீவராசிகளின் மகிழ்ச்சிக்காகவும் எப்படி நிர்வாகத்தை நடத்துவது என்பது நன்கு அறிந்திருந்தார். ஓகேவா, பக்தராக இருக்கிறவங்க அவங்களுக்கு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது, எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. எந்த வேறுபாடும் கிடையாது. அதாவது என்னது பிரம்மபூத பிரசன்னாத்மா நான் சோச்சதி நான் காஞ்சதி சம சர்வேஷு பூதேத்து மத் பக்தி லபதே பராம். அதாவது பிரம்மபூத பிரசன்னாத்மா, பிரம்மபூத ஸ்டேஜுக்கு, பிரம்மபூத்த நிலைக்கு யார் வராங்களோ, பிரம்மபூத பிரசன்னாத்மா நான் சோச்சதி நான் காஞ்சதி மம சம சர்வேஷு பூதேஷு, எல்லாத்தையும் சமமாக பார்ப்பாங்க. மத் பக்தி லபதே பராம். எப்போ அவங்க எல்லாத்தையுமே சமமாக பார்ப்பாங்கன்னா, எப்போ பக்தி உள்ளே வருதோ அவள் எல்லாம் சமமாக பார்ப்பாங்க. ஓகே, ஒன்று ஒன்றா வரும். நம்ம அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் முக்கியமான வேர்ட்ஸ்லாம் இது பண்ணியிருக்கேன். பரம சத்தியமான முழுமுதல் கடவுளை திருப்திப்படுத்துவதே அவரது விருப்பமாகும். இதுதான் ஹைலைட். ஒரு பக்தர்னா பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக மட்டும்தான் அவங்களோட ஆக்டிவிட்டி, அவங்களோட செயல்கள் இருக்கும். ஓகே, பிரதிநிதியாக இயங்கும் ஒரு அரசரின் ஆட்சியில் உள்ள நாடு பூர்ண செல்வம் செழிப்புடன் விளங்குகிறது. அப்போது மனிதர்கள் மிருகங்களை உண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எஸ், அப்படிப்பட்ட பக்தர்கள் ஆட்சி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த நாடு செல்வ செழிப்பாக இருக்கும். ஏன்னா யுதிஷ்டிர மகாபாரதம் சொல்லப்படுது, என்ன சொல்லப்படுதுன்னா, யுதிஷ்டிர மகாராஜா ஆட்சி பண்ணும்போது அவர் ஆட்சி காலத்தில் அந்த வயல் இருக்குல்ல, சவாப்பாடி, அந்த வயலில் தண்ணி போகும். அந்த வயலுக்கெல்லாம் புரியுதா வந்துச்சு, தண்ணிலாம் போகும். அந்த காலத்தில் அவர் யுதிஷ்டிர மகாராஜா அந்த அளவுக்கு ஆட்சி பண்ணலை. அந்த வயலில் தண்ணி போகாதான், பாலாக போகுமா. காரணம் என்னன்னா, பசுக்களை பராமரிக்கிறது, நாடு செழிப்பாக இருக்கிறது. பசுக்கள் தன்னோட பாலோடைய அந்த குவான்டிட்டி, அந்த அளவுக்கு மீறி எக்ஸ்ட்ரா பால் கீழே வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பசுக்கள் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா அது எக்ஸ்ட்ரா பால் கொடுக்கும். அந்த அளவுக்கு அந்த வயலில் பால் ஆறு ஓடுமா அப்படின்னு மகாபாரதம் சொல்லப்பட்டிருக்கு. அது நல்ல ஆட்சி. அப்படி நல்ல ஆட்சி பண்ணுறோம். அப்போது மனிதர்கள், நான் சொல்லலை, இங்கே சொல்லப்பட்டது, நான் சொல்லலை, யார் சொல்கிறா? யார் சொல்கிறா மாதாஜி? பாகவதம் சொல்ல. இப்போ இது யார் சொல்கிறா? பொருளுரை பிரபாத் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அப்போது நல்ல ஆட்சி நடந்துச்சுன்னா, நல்ல இது நடந்துச்சுன்னா, அப்போது மனிதர்கள் மிருகங்களை உண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எந்த ஒரு உயிரும் கொன்று சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. அங்கு உணவு தானியங்கள், பால், பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆகியவை மிகுதியாக இருப்பதால் அவற்றை மனிதர்கள் மட்டுமின்றி மிருகங்களும் முழு திருப்தி உண்டாகும் வரை உண்ணலாம். எஸ், எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பிரம்மபூத்தா ஸ்டேஜ், நீங்கள் ஆன்மீக நிலைக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாமே சமம் பார்ப்பீங்க. மிருகங்களும் சமம் தான், செடி கொடிகளும் சமம் தான், எல்லாமே சமமாக பார்க்குற நிலைக்கு வந்தவங்க தான் பிரம்மபூத்தா ஸ்டேஜ். அதாவது பக்தர்கள் என்ற அர்த்தம், தூய்மையான பக்தர்கள் நிலை. அப்போ எப்படி ஒரு ஒரு இதை அவங்க கொல்லுவாங்க? கொல்ல மாட்டாங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு கொல்றாங்களே, காய்கறி கூட உயிர் இருக்குது,
அப்படி சொல்லுவாங்க தானே தேவி மாதாஜி. நீங்கள் மட்டும் என்ன ஒழுங்கா, நீங்கள் மட்டும் காய்கறி போட்டு சாப்பிடலையா, நீங்கள் வெட்டலையா, அதுக்கு உயிர் இல்லையா, அப்படி தானே சொல்லுவாங்க மாதாஜி. யாகத்தில் படிங்களா, எல்லாம் சொல்லட்டும், சொல்லுங்க படிங்க. யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். தங்களது சுய புலனின்பத்திற்காக உணவை தயாரிப்பவர்கள் பாவத்தை உண்கிறார்கள். எஸ், நான் ஏன் ஸ்லோகம் சொல்றேன்னா, அப்புறம் பிரபு அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. அது கிருஷ்ணர்லாம் ஒன்றும் சொல்லலை. என்ன சொல்ற, யாகத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவுகள். யாகம்னா என்னது, எடுத்து சுவாக அந்த யாகத்தில் போகிறது கிடையாது, ஆஃபரிங் பண்ணுறது. பகவத்கீதை என்றைக்குமே சொந்தமாக படித்து புரிஞ்சிக்க முடியாது, கேட்டு தான் புரிஞ்சிக்க முடியும். யாகத்தை அர்ப்பணிக்குன்னா பகவானுக்கு யக்ய புருஷர் யார், பகவான் விஷ்ணு. பகவான் விஷ்ணுவுக்கு மேலே யார், கிருஷ்ணர். அவருக்கு கொடுக்குற உணவுகள் அது பக்தருக்கு ஏற்றுக்கிறாங்க. ஆனால் சொந்தத்துக்காக புனின்பதற்காக சொந்தமாக சமைக்கிறது அது சர்வகில்பிஷை, அதாவது அது பாவத்தையே உண்றாங்க. எஸ், இங்கே சொல்கிறது தான் பகவத்கீதை போட்டிருக்கு. ஓகே, அப்போ எதுவும் கோயில் தேவையில்லை. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ஓகே அதான் சொல்கிறாரு. ஓகே, இப்போ இந்த ஸ்லோகத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பகவானுக்கு திருப்திக்காக ஒரு பக்தர்னா என்னன்னு சொல்லிக்கிறாங்க, சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, சரி, முதல்ல நம்ம ஆரம்பிப்போம். ஒரு பக்தர்னா அவருக்கு முதல்ல என்ன நல்ல பழக்கம் இல்லை என்ன பழக்கம் வளர்த்துக்கணும். ஆரம்பிங்க மாதாஜி. இப்போ ஒன்று நம்ம ஆரம்பிப்போம், ஒரு முடிச்ச கழட்டு நம்ம இன்னைக்கு சக்கரை சொல்லுங்க மாதாஜி, என்ன பழக்கம் இருக்கணும். பகவான் நான் ஜெபம் பண்ணணும். ஓகே, அது அடுத்து பணிவு இருக்கணும். ஓகே, இதே மாதிரி சேவை செய்யணும். பக்தன்னு சொன்னால் மட்டும் பார்த்தாரு. பின்னாடி தாசன் கொடுக்குறாங்களா, தாசன் என்னது, ஐ எம் தாஸ், அந்த தாஸ் இல்லை. தாசன்னா என்னது, சேவை. தாசினா சேவகி, சேவை செய்யணும், வேலை செய்யணும். ஓகே, அடுத்து நம்பிக்கை இருக்கணும். வெரி குட். யார் மேலே மாதாஜி, பகவான்லாம் ரெண்டாவது தான். முதல் யார் நம்பிக்கை இருக்கணும், கேஷ்வகாந்தா கமலகாந்தா பிரபு. பிரபு ஒரு ஸ்டெப் இப்படி வாங்க, பரணி இங்கே இருங்க. பிரபு ஒரு ஸ்டெப் இப்படி வாங்க, ஒரு ஸ்டெப் இப்படி வாங்க பிரபு. அப்படியே நம்பிக்கை யார் மேலே இருக்கணும், குரு கௌராங்கா, குரு மேலே இருக்கணும். சரி, அடுத்து வேற சொல்லுங்க பரணி. வைராக்கியம் இருக்கணும். என்ன வைராக்கியம் இருக்கணும், ஏற்கனவே படிச்சுமே. பதில் சொல்கிறீங்க பிரபு, ஆனால் போச்சு சொல்லக்கூடாது. என்ன வைராக்கியம், யார் சொல்ல முடியும், என்ன வைராக்கியம் மாதாஜி, லட்சுமி மாதாஜி? யுக்த வைராக்கியம். லக்ஷ்மி மாதாஜி புரியுதா, சாரி சரஸ்வதி. யுக்த வைராக்கியம். வேற என்ன வளர்க்கணும் மாதாஜா? க்ளீனஸ், தூய்மை எங்கே இருக்கணும், வெறும் 3 வேளை குளிக்கிறேன் 4 வேளை குளிக்கிறேன், அது குளிச்சா ஒன்று போதுமா? தூய்மை எங்கே இருக்கணும், உள்ள அகத்தூய்மை இன்சைடில் மட்டும் தூய்மை இருக்கணும். தென் வெளியில் தூய்மை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வெளியிலலாம் சுத்தமாக குளிச்சுட்டு உள்ளுக்குள்ளே வர உன்னை இந்த ரதையத்தோட முடிச்சிடறோம் கதையை, அப்படி கூடாது. ஓகே மாதிரி எனக்கு கொஞ்சம் நேரம் படிச்சதில்ல சொன்னதில் எல்லாம் கொஞ்சம் அப்படியே இதாகிடுச்சுல்ல, ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து வேறு என்ன நல்ல பழக்கம் பிரபு, சீக்கிரம் பிரபு, உங்களுக்கு நிறைய இருக்குது, நீங்கள் கண்டென்ட் நிறைய இருக்குது இன்றைக்கி. நல்ல பழக்கங்க வேறு யார்? ஆனஸ்டி, நேர்மை ரொம்ப முக்கியம். எனக்கு பிடிச்சமான நல்ல பழக்கம். பக்தியில் நேர்மையை மட்டும் வளர்த்துட்டீங்கன்னா உங்கள் சாஸ்திரம் தெரியலாம் கூட பரவாயில்ல மாதாஜி, பகவான் உங்களை கூட்டிக்குவார். நேர்மை ரொம்ப முக்கியம், ஆனஸ்டி. வேற அதுக்கு வரி மாதாஜி எதுவும் சொல்லலாம், ஏதாச்சும் வேற அவ்வளோதானா, முடிஞ்சா? பொறுமை. எஸ், பேஷன், பொறுமை ரொம்ப முக்கியம். சௌபரி மாதா இது ரொம்ப உதாரணம். சௌபரி மாதா ராமாயணத்தில் சின்ன விஷயம் சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்க சின்னதாக இருக்கும் போதே குரு சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த சைடு ராமர் வருவார், நீ காத்து கொண்டு இரு, நீ அவருக்காக எல்லாத்தையும் தயார் பண்ணு. அவங்க சின்ன வயசுல கல்யாணம் பண்ண வெயிட் பண்ணி கடைசி எப்போ பார்த்தாங்க, வயசாகி தான் பார்த்தாங்க. சே, குருமாரை சொல்லிட்டு போயிட்டாரு, நடக்குமோ நடக்காதோ, அவர் வேறு எல்லாம் சொல்லிட்டு அவர் போட்டு போயிட்டாரு, நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்னாலாம் கிடையாது. எவ்ரிடே அவங்க டின்னரில் போட்டு அடைச்சி வச்சு வைப்பாங்க, எல்லா ஃபுட்டையும் பழத்தையும்.
சாப்பிட்டு 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 முத டின்னில் ஃபுட்டு விளையாடுறது அவங்க தான் அவங்க தான் முத ப்ராடக்ட் விளையாடுறாங்க. சௌரியமாதா ப்ராடக்ட். அந்த பொறுமை வேற. பன்னீர்செல்வம் பிரபு எதுவும் இல்லையா வேற? சரி, அப்போ பக்தர்கள் என்பது வந்து நிறைய பழக்கங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். முதல்ல வளர்க்கக்கூடிய நம்ம பக்தி பாதைக்கு வந்துட்டோன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து நம்ம நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. முதல்ல வந்து என்னதுன்னா நம்பிக்கை. அது ரொம்ப அதான் ஆதாவ் ஸ்ரதா. நம்பிக்கை வரும்போது நம்பிக்கை வந்து நூல் மாதிரி இருக்கும், இல்லைன்னா பலூன் மாதிரி இருக்கும். பலூனில் செங்கல் தூக்கி போட்டு என்ன ஆகும்? மாதிரி வெடிச்சிடும். வந்தோடனே ஏய் நீ அது பண்ணு இது பண்ணு, நீ மீசி எடுத்துகிட்டு தெரியுமா, இந்த ஆள் எடுத்துகிட்டு தெரியுமா, நீ நாலு என்ன பண்ணுவீங்க ப்ரோ? நீங்கள் சொல்லணும் போங்க, முடி ஃபுல்லாக எடுத்துகிட்டு பின்னால் கொஞ்சோண்டு குடி வச்சுருங்க, வந்தோடனே கட்டிமலை போடுங்க, வந்தோடனே நீங்கள் என்ன சும்மா நிற்கிறீங்க, போய் சேவை செய்ய, நீ அதை பண்ணி இதை கூட்டாளி கூட்டு நீ தானே கூட்டு வந்த, வா ஏரியாக்கு தானே வருவ. எனக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு வந்து எதுவும் நல்லா சாப்பாடு கொடுப்போம்னு பார்த்தா ஏமாத்திட்டு இந்தமாரி பல கேஸ் ஓடி இருக்கு. புருவம் என்ன பண்ணார்? ஃபர்ஸ்ட் டியூட்டி என்ன? இது ஒருத்தர் புதுசாக வராங்க, எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஏன்னா ஏன் அப்ரோச் பண்ணுறது, ஏன் வந்து அணுகிறது ரொம்ப முக்கியம். அணுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரபுபாதர் வந்து இந்த இஸ்கான் என்ற கிருஷ்ண பக்தி என்ற பிரபுபாதர் கௌடிய மாட்டு தான், பிரபுபாதர் இஸ்கான் கிடையாது. கட்டுதானே? பிரபுபாதர் கௌடிய மாட்டிலேருந்து தான் வராரு. ஆனால் அவர் ஒரு இல்லத்தை கட்டுறாரு, அவர் ஒரு புது கிளையை திறக்கிறாரு. அந்த கிளை வந்து கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான்னு திறக்கிறாரு. ஆனால் அது வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய கிளைகளில் ஒரு கிளை தான். இப்போ கௌடிய மடமும் ஒரு கிளை தான், நிறைய இருக்குது, ஒன்றா இருக்குது. அதில் வந்து இஸ்கான்ற ஒரு கிளை தான், எல்லாம் சைத்தன்ய மகாபிரபுடைய கிளைகள். அதில் வந்து பிரபுபாதர் வந்து அவர் சொல்கிறாரு, அவருடைய ஸ்ரீமன் குரு மகாராஜ் சொல்லுவார், குரு மகாராஜ் அவர் வந்து பக்கெட்டாக பிளட்டு விளையாடிருக்காரு, அதாவது வாலியாக ரத்தத்தை செஞ்சிருக்கிறாரு இந்த இயக்கத்துக்காக. அப்போ இந்த இயக்கத்தை வந்து ஒரு கல் வச்சு வீடு கட்டுற மாதிரி, அந்த கல்லை உருவி வீடு சாய்க்கலாம் கூட பரவாயில்ல, கல்லை ஏற்றி ஒன்றும் பெருசாக்கலாம் கூட பரவாயில்ல. ஆனால் கல்லை சின்னோண்டு கல்லை கீழேருந்து எடுத்து மொத்த பில்டிங்கும் சாய்ச்சிடாத, ஓகேவா? உன்னால உதவி செய்ய முடியலான்னு பரவாயில்ல, உபதரம் செஞ்சிடாத. புரியுதா பிரபு? என்ன சொல்லுங்க. உதவி செய்ய யாருக்கு? பகவான் சேவைக்கா? பக்தருக்கா? இஸ்கானுக்கு? அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் எதுவுமே விடுங்க, ஜஸ்ட் லிசன். இந்த இயக்கத்துக்கு வந்து நம்மளால் உதவி செய்ய முடிஞ்சால் செய்யணும். உதவி செய்ய முடியலையா உபதரம் செய்யக்கூடாது. உபதரம்னா என்ன ஆகுதுன்னா இந்த இயக்கத்தை கெட்ட பேர் வாங்கி கொடுக்கக்கூடாது. இது எப்போ வந்து வரணும்னா நம்ம கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கோம் வச்சுங்களேன், எல்லாம் வந்துட்டோம். இந்த மெசேஜ் ரொம்ப ஏற்றுக்கணும். ஏன்னா பிரபுபாதர் கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை உருவாக்கியிருக்காரு. இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டியூட்டி. அப்போ நம்ம புதுசாக என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து ரொம்ப போட்டு வந்தோன்னே அவங்க பூ மாதிரி வருவாங்க, போட்டு கசக்கி புழிஞ்சி. அப்போ அவங்க போய் வெளியே என்ன சொல்லுவாங்க, அங்கே ஹரிகிருஷ்ணா கோயிலுக்கு போயிருந்தேன், அவங்களுக்கு இந்த இஸ்கான்லாம் தெரியாது, அங்கே ஹரிகிருஷ்ணா கோயிலுக்கு போயிருந்தேன், அவங்களா போயிடாத, அடிச்சு கூட போயிடாத, அப்படி போய் சொல்லுவாங்க. அது 1 ஆகும், 4 ஆகும். முதல் சந்திப்பு சுகமாக இருக்கணும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும். முதல் சந்திப்பு இது கசப்பாக போச்சுன்னா அவங்கள திருப்பி கொண்டு வரதுக்கு அந்த பகவானை நினச்சா கூட ரொம்ப கஷ்டம். அதுவும் ரொம்ப அப்ரோச் பண்ணுறது, ரொம்ப கூப்பிடும் போது கரெக்டாக கூப்பிடணும். ரெண்டாவது அவங்களுக்கு நம்பிக்கை வளர்க்குற மாதிரி நம்ம நம்பிக்கை வளர்க்கணும். வந்து என்ன கொடுக்கணும்? பிரசாதம் வாங்க, வந்து உட்காருங்க. பிரசாதம் சாப்பாடு தான். எங்கே போனாலும் நீங்கள் பாருங்கள், ஒரு கல்யாணம் நடக்குது, ஓகேவா? பிரசாதத்து நான் பேசணுன்னா வேறு ட்ராக்கே போயிடும், இந்த கண்டென்ட் உங்களுக்கு வர முடியாது, ஓகேவா? இன்னும் நிறையா இருக்குது. இப்போ பிரசாதம் ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணமோ காது குத்தோ இல்லை ஒரு கெட்டு கேதரோ இல்லை ஒரு தீபாவளி ஃபங்க்ஷனோ பிரசாதம்லாம் சாப்பாடில்லை, அந்த கெட்டுக்கு என்ன ஆகும்? ஒன்றுமே இல்லை. சரி, எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க, எல்லாம் கெட்டு கேதர் எல்லாம் மூஞ்சி பார்த்துட்டாங்க எல்லாம், ஓகே. அதுக்கப்புறம் என்னது? பேசுவாங்க, ஓகே. எல்லாம் எங்கே ஆரம்பிக்க, எல்லாம் எங்கே போய் எல்லாம் கடைசி எண்டிங் எங்கே? சாப்பிட்ணும். அங்கே சாப்பாடு வந்து அந்த உணவு அங்கே இல்லைன்னா என்ன ஆகுவாங்க? வீட்டுக்காக வந்து மூஞ்சி பார்க்கறதுக்கு ஃபோனுக்குள்ளே பார்த்து போயிடுவோமே.
உணவு என்பது ரொம்ப முக்கியம். முதல்ல வந்து அந்த கனெக்ஷன் வந்து முதல் பிரசாதத்தில் வந்து கனெக்ட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அடுத்த வாட்டி வாங்க விட்டுடணும். என்ன பண்ணணும், விட்டுடணும். பிரசாதம் கொடுத்து விட்டுடணும். எடுத்தோன்னே பிடிச்சி அது விட்டுடுங்க. அந்த கேஸ் திரும்பி போயிட்டு அந்த பக்தர் போயிட்டு திரும்பி வர்றாங்களா, தென் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கணும். அவங்க அடுத்து வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அடுத்த பிரசாதம் அப்புறம் தாங்க கொஞ்சம் ஜபமாலை பிடிங்க, சாண்டிங் பண்ணுங்க. ரொம்ப எடுத்தோடனே நீங்கள் அஸ்வயத்தை விட்டுடுங்க. நான் உடனே விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் தேவரை விட்டுருங்க. அம்பாள் வழிபடுறது, முருகரை வழிபடுறது, விநாயகரை வழிபடுறது, இது ராங். சென்சிட்டிவ்ல விஷயத்தை கைப்பிடிக்கக்கூடாது. ஆத்மா தத்துவமே அங்கே இப்போ வரல. ஆத்மா தத்துவமே ஒன்றும் புரியல. நீ இப்போ எடுத்தோன்னே போயிட்டு அவங்க வீட்டில் உள்ள அவங்க அதாவது போன சப்பாத்தி கழட்டு வீட்டுக்கு போனேன், அப்புறம் ஹாலுக்கு, அப்புறம் பின்னாடி கொஞ்சம், அப்புறம் தான் டைனிங், அப்போ தான் கொள்ளைக்கெல்லாம் போவாங்க. எடுத்தோன்னே நம்ம டைனிங் டேபிள் வரைக்கும் போயிட்டா என்ன ஆகும்? எடுத்தோன்னே போய் அதை விட்டு இதை விட்டுனா முடியாது. ஃபர்ஸ்ட்டு வந்து பிரசாதம், ஆகாரம் சுத்தமாக சாப்பாடை மாற்றணும். வாயோட ப்ராசஸ் தான் மாற்றணும். பேசுகிறது ஒன்று சாப்பிட்றது, பேசுகிறத சாண்டிங்காக மாற்றணும், சாப்பிட்றத பிரசாதமாக மாற்றணும். வாங்க 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 கூப்பிட்டு இருக்கணும். அப்போ நல்லா எங்கேயாச்சும் வெளியே போகிறோமா, எங்கேயாச்சும் போகிறோம் கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் பண்ணுற ஒரு இதுதான் வச்சு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? புரோபா சொல்லி நான் பண்ணுறதுல புரோபா சொல்லி கொடுத்து தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு வந்து உண்மையிலே வந்து அந்த வேலையை செய்ய முடியும், ஆனால் நம்ம செய்யக்கூடாது. அவங்கள்ட்ட செய்ய கொடுக்கணும். அதை கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்க, அது செஞ்சு கொடுங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்கரேஜ் பண்ணுவோம். அப்புறம் சொல்லி நம்பிக்கை, நம்பி கொஞ்சம் டெவலப் ஆகும். அப்புறம் சாது சங்கம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அசோசியேஷன். நாலேஜ், அறிவை வளர்த்துக்கணும். அறிவு வளர்க்கலைன்னா பக்தியில் அது வந்து முடிஞ்சிச்சு. அது 30 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் அந்த கேஸ் வந்து நம்பிக்கை டெவலப் ஆகாது. அந்த நம்பிக்கையாக தான் இருக்கும். அது பெலூன் மாதிரி தான் இருக்கும். அடுத்து வேறு பிரச்சனை வந்துச்சுன்னா போக நான் வரலதுக்கப்புறம் இஸ்கானுக்கு அந்த மாதாஜி என்ன இப்படி பேசுகிறாங்க, குரூப் என்ன இப்படி திட்டுறாரு, நீ நான் வரமாட்டேன், ஏதோ எங்கள் வீட்டில் வரனாலும் நான் வந்துட்டுருக்கேன், எங்கள் அம்மா அப்பாலாம் முடியணும், நான் அதுக்கப்புறம் வரமாட்டேங்க. அவ்வளோதான். ஏன்? நம்பிக்கை ஒன்றும் டெவலப் ஆகலை. அதனால தான் நாலேஜ் முக்கியம். உண்மையிலே இஸ்கானில் நான் ஓப்பனாக பேசுகிறது, சில இடத்துல பக்தியில் பார்த்தீங்களா ஃபேமிலி வர்றதுனால மட்டும்தான் கூட இருக்கிறவங்க வராங்க. அந்த ஒரு ஆள், யாரோ ஒரு ஆள் 2 ஆள் வந்து வீட்டில் பிடிச்சி இழுத்துட்டு வரனால தான் சில வராங்க. இண்டிபெண்டாக விட்டீங்க யாரும் வரமாட்டாங்க. காரணம் என்னன்னா இன்னும் நம்பிக்கை வரல. அந்த நம்பிக்கை வளர்க்குறதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லுவார், யாக்கே தேரே தார கிருஷ்ண யாரை பார்த்தா கிருஷ்ண உபதேசம் பண்ணு. அப்புறம் வந்து நகராதி கிராமம் எங்கே போ நாம சங்கீதம் பண்ணு. நாம சங்கீதம் பண்ணுற மூலியமாக எல்லாத்துக்கும் அது நாமம் போகுது. சுக்குருத்தி என்னென்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த நல்ல ஆத்மாவுக்கு அந்த அந்த ஒரு ஒரு நல்ல விஷயம் உள்ள பேசிடும். அது கரடையோ, அது வந்து பூரானோ, அது குரங்கோ, அது நாயோ, செடி கொடியோ, அது எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் டிங் 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 ஒரு பாயிண்ட் போயிடும். அதுக்கப்புறம் அது அடுத்த மனசை பிரிவாக எடுத்து வரும்போது அந்த ஒரு பாயிண்ட் என்ன ஆகுனா, அது வளர்ந்து கொஞ்சம் பெருசாகி அது என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளுக்குள்ளே கிருஷ்ண பக்திக்குள்ளே கொண்டு வரும் யாராச்சும் மூலமாக. அந்த கஷ்டப்பட்டு வரக்கூடியவங்களை நம்ம கசக்கி போட்டுட்டு என்ன ஆகுறது, ஒருபதர இருதயம் ரொம்ப வலிக்கும். அவசரம் ஈச் எவ்ரி ஒன்று ஒரு பொக்கிஷம். அவர் பகவத்கீதையில் பொருள் இல்லை ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாரு, இது எல்லாத்தையும் படித்து ஒருத்தன் கோலோகத்துக்கு வந்தாலே போதும், அவர் மொத்தத்தையும் கூப்பிடும், ஒருத்தன் வந்தாலே போதும். அதனால ஒரு ஆளும் ரொம்ப முக்கியம். நான் அதுதான் ரொம்ப நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு ஆள் இருந்தாலும் நான் விட மாட்டேன். அவங்களை ஃபாலோ பண்ணி வாங்க ஃபாலோ பண்ணி முடிஞ்சதுக்கு வருவாங்க. அந்த வரவே முடியலையா, சரி அப்போ தான் கொஞ்சம் நாள் விட்டுட்டு பார்க்கணும் அது எப்படின்னு. இது ப்ராசஸ் இருக்குது. எடுத்தோடனே வந்தோடனே இப்படி பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க. ஏற்கனவே இஸ்கான் நிலைமை வேறு லெவலுக்கு போயிருக்கு. மலேசியா இஸ்கான் லெவல்லாம் வேறு. மலேசியாவில் ஒரு இடத்துலையும் வந்து இதை இப்படி வந்துடுவாங்களா, ஒரு ப்ரோக்ராம் நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன், ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நட்டு கலண்டிடும். ஆள் வருவாங்களா வரமாட்டாங்களா, அதுவும் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம், ஒரு வீக்லி ப்ரோக்ராம் படுற பாடு இருக்குது. ஒரு இஸ்கான் படுற ஒரு நமாட்டா ஒரு விஷயங்கள் ஒரு சென்டரும் படுற பாடு பெரும்பாடு. இந்த ப்ரோக்ராம் வந்துடுவாங்களா அப்படி ஒரு நிலையில் வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், புதுசாக பக்தரை பிறகு உருவாக்கிக்கலாம், இருக்கிற பக்தரை வந்து தக்க வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம்.
அப்போ இங்கே பக்தர் என்பதை வந்து என்னன்னா முதல் நம்பிக்கை வளர்த்துக்கணும். ரெண்டாவது வந்து என்ன பண்ணணும், சாது சங்கம் அசோசியேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த அசோசியேஷனில் தான் வந்து உங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரிய வரும். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிய வரும். ஒன்று என்ன ஆகுதுன்னா சேவை செய்யணும். பக்தர்னா வந்து என்னது, சேவை செய்யணும். சேவை வந்து ரெண்டு வகை சேவை இருக்குது. ஒன்று வந்து பகவத் சேவா, ஒன்று என்னது பகவத் சேவா. ஒன்று வந்து என்னதுன்னா மாயா சேவா. என்ன மாதிரி மாயா சேவா. மாயா சேவைனா உதாரணம் வந்து யார் கேட்கலாம், லட்சுமி மாதாஜி. மாயா சேவனை என்ன மாதாஜி? ஒன்று மாயா சேவா, ஒன்று பகவத் சேவா. மாயா சேவனா என்றால் என்ன? காய்கறியா? கம்பெனியில் வேலை செய்யறது அது எப்படி மாயா சேவை ஆகும் மாதாஜி? இருங்க ஒரு ஒன்று, மாயா சேவன் என்ன? அது இப்போ சண்டிங் பண்ண மாட்டோம். ஏன் பண்ண மாட்டோம்? வேற என்ன பண்ணிட்டு இருப்போம்? வேற என்ன பண்ணிருப்போம்? அதான் அது வேற என்ன கேட்குறேன். அம்மி 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 மீது நாடகம் நாடகம் பார்ப்போம், டிவி பார்ப்போம், ஷோஸ் பார்ப்போம், வேற எங்கேயாச்சும் போவோம். பரணி பலனை எதிர்பார்த்து செய்கிறது. எது எடுத்தாலும் பலன் எதிர்பார்த்து செய்யுது. அது எத்தனாவது குற்றம்? நாமபரதத்தில் காலையில் ஒரு பக்தர் ரெண்டு விஷயம் சொன்னா இல்லையா, என்ன பண்ணணும் மதிஜி? ஒன்று சிசாஷ்டாங்கம். ஒன்றுன்னு சிசாஷ்டாங்கம் படிக்கிறது நம்மளுக்கு மகாபுருப்புக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. அடுத்து ஒன்றுன்னு நாம வர்றது, அது நம்மளுக்கு நல்லது, சுற்றி உள்ளவங்களுக்கும் நல்லது. ஏன்னா அப்போ தான் என்னென்ன பண்ண மாட்டோம் தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? நம்மளும் பக்தியில் கரெக்டாகணும், சுற்றியில் உள்ளவங்களையும் வந்து நம்ம அபராதம் பண்ண பார்த்துக்கணும். இந்த என்ன சொன்னீங்க, என்ன முதல் கருத்து சொன்னீங்க, என்ன பாயிண்ட்ஸு? பலன் எதிர்பார்த்து செய்கிறது. அது எத்தனை குற்றம்? எட்டாவது. எதுவுமே வந்து பலன் எதிர்பார்த்து செய்ய எட்டாவது குற்றம். ஓகேவா? தூக்கத்தில் கேட்டால் கூட தெரியணும் நாம அபராதம் என்னதுன்னு. சரி, என்ன சொல்லியிருந்தேன் முகமது? என்ன சொல்லியிருந்தேன்? மாயா சேவா. மாயா சேவா வேற என்னதுன்னா, மாயா சேவனா கிருஷ்ணர் சம்பந்தப்படாத செயல்கள் எல்லாமே மாயா சேவா. இப்போ முதல் கம்பெனி வேலை சொன்னீங்க, யார் சொன்னீங்க மாதிரி? கம்பெனி வேலை தேய் மாதிரி மாதிரி நீங்கள் சொன்னீங்களா? இப்போ கம்பெனி வேலை செய்கிறது, ஓகே, நம்ம எல்லாம் வேலை செய்யாமல் இருக்க முடியாது, வேலை செஞ்சே ஆகணும். அந்த வேலையோடைய அந்த கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட் என்னது? சம்பளம், சேலரி. அதை வந்து நம்ம பகவான சேவைக்கு ஈடுபடுத்தணுமே. ஆனால் பகவான் சம்மந்தப்பட்ட குடும்பத்தை கர்கஷ்டா எனக்கு கிரகம் மீது இருக்குது. பகவானை மையமாக வச்சு நடத்தக்கூடிய ஃபேமிலி வந்து கர்கஷ்டா. பகவானை எட்டி தூரத்தை வச்சுட்டு இல்லை பகவானை வந்து வழிபடாமல் சாயந்தரம் 7 மணி ஆளானோ விளக்கெல்லாம் அடைச்சி போட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இது கிரகமேதி. அங்கே வந்து கிருஷ்ணர் இருக்க மாட்டார், அங்கே முழுக்க முழுக்க மாயா தான் இருக்கும். அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு பணம் போகிறது வந்து அது வந்து புனித நின்மம். ஆனால் பகவான் பக்தர்களுக்கும் பகவான் சேவைக்கும் பகவானை மையப்படுத்தி வாழக்கூடிய குடும்பத்துக்கு போகிறது அது வந்து மாயா சேவை ஆகாது. ஓகே, இது மாயா சேவை. பகவத் சேவைனா என்னென்னா பகவானுக்கு சேவை செய்கிறது. அதில் ஒன்று வந்து என்னதுன்னா ஆணுக்குள்ளியான கிருஷ்ண அனுசீலனம், கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரி சேவை செய்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று பகவானை செய்கிறீங்க, ஓகேவா? உதாரணத்துக்கு சமைக்கிறீங்க, ஓகேவா? ஐயோ என் பையன் வந்து ரொம்ப நாள் வந்து காலேஜ்லேருந்து போயிட்டு இப்போ தான் வந்திருக்கிறானே, அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு ஆக்கி கிருஷ்ணா சாப்பிட்டு கூட சீக்கிரம் அப்படின்னு கொடுத்துட்டு அது 15 நிமிஷம் வச்சு எடுக்கக்கூடாது. ஓகேவா? முதல்ல நம்மளுக்கு அந்த பாவம் வராது. ஏன்னா நம்ம வந்து கண்டிஷன் சோல், நம்ம வந்து அபராதி, நம்மளாம் பாவம் பண்ண ஆத்மாக்கள். 1-2 இல்லை மதிஜி. ஒரு லெக்சரில் சொன்னாங்க, மலைமேடு இருக்க மலைமேடு, உயர்ந்த எவரெஸ்ட் மலையோ இல்லை இமயமலையோ, அந்த இமயமலையை இப்படி இருக்க இமயமலையை இப்படி கவுத்தானிச்சிங்களேன், எவ்வளோ அகலத்துக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அழுக்கு நம்ம இருதயத்தில் இருக்குது. கோடிக்கணக்கான அழுக்குகள் இருக்குது, படிஞ்சு இருக்குது. குளோரைஸ் ஊற்றினா அழு இருக்கிற பசை கூட போயிடும். ஆனால் இங்கே குளோரைஸ் ஊற்றினா பத்தாது, அந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லோலி இந்த சட் சங்கத்து மூலியமாக ஞானத்தை வளர்த்துக்கணும். அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். சரி, கிருஷ்ணனுக்கு என்ன பிடிக்கும், உண்மையிலேயே ஆசை வரலனாலும் ஒரு பொய்யா வச்சு நடிக்கணும். போன மாதிரி புரியுதா? வந்துச்சுன்னா பரவாயில்ல, கிருஷ்ணருக்கு எப்படி சேவை செய்யணும் சமைக்கணும் அப்படி உண்மையிலே வந்துச்சுன்னா வெரி குட். ஆனால் உள்ள வரல, சரி நடிப்போம். நம்ம தான் வெளியில் எங்கெங்கேயும் நம்ம நடிக்கிறோமே.
பகவானுக்கு நடிப்போம், சரி அவருக்கு என்ன சமைக்கிறது, அது என்ன ஆகும், தென் பகவான் குரு அண்ட் கிருஷ்ண கருணையால் அது உண்மையிலே அந்த ஆசை உள்ளே வரும். அப்போ அந்தமாரி பகவானுக்காக அவர் குப்பை கிடக்குது, சிசிடிவி தான் இல்லை, யாரும் தான் பார்க்கலையே, அவங்க எடுத்து போட்டுக்குவாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, பாத்திரம் நிறையா இருக்கு, அதான் அவங்க கழுவிக்குவாங்களே. அப்புறம் இலை கொட்டி கிடக்குது, அதிகமாக இலை கொட்டி கிடக்குது கோயில் முன்னுக்கு, அதான் அவங்க செஞ்சுக்குவாங்களே. கிருஷ்ணன் அதே போல் தான் கஷ்டப்படும் போதே அவங்ககிட்ட போய்க்கோ இல்லை இவங்ககிட்ட போய்க்கோ சொல்லிடுவாங்க. கிருஷ்ணர் வந்து நான் எப்பவும் சொல்லுவேன், கிருஷ்ணன் 3 சைடு வளைஞ்சிருக்கிறாரு, நீங்கள் ஒன்று வளைஞ்சிங்கன்னா அவர் 3 காட்டுவார். சிசிடிவி எங்கே போட்டிருக்காரு மதஜி? இது நம்ம கிளாஸோடைய என்ன சொல்கிறது தாரக மந்திரம். எப்போ கேட்டாலும் சிசிடிவி எங்கே போட்டிருக்காருன்னா வெளியில் இல்லை, உள்ளே போட்டிருக்கிறாரு. என்ன நினைக்க ஆரம்பிச்சமோ இருக்கு. கேசவகாந்தா இப்படி நினைக்கிறியா? அவருக்கு தெரியும், ஜெகநாத் தெரியும். சரி, இப்போ ஒரு கேட்கணும் வந்தோன்னு கேட்கணும் நினச்சேன், மறந்துட்டேன். இப்போ ஜெகநாதரை வந்து பெயிண்ட் அடிக்க அனுப்பிட்டாங்க. கிருஷ்ணர் வந்து ஜெகநாதர் வந்து ரொம்ப சீக்காக இருக்கிறார். ஓகேவா? இப்போ ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இப்போ ஜெகநாதர் இப்போ எங்கே இருக்கிறாரு ப்ரோ? இல்லையா, இப்போ ஃபோட்டோ தானே இருக்கு. ஜெகநாதன் போயிட்டாரு, எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. இப்போ அங்கே ஃபோட்டோ தானே இருக்க, எல்லாம் பெரிய பக்தர் இருக்கு. ஓகே, ஆக்சுவலி பகவான் வந்து ஃபோட்டோ விக்கிரகமும் அவர் எல்லா இடத்துலையும் அவர் அங்கே இருக்கிறார். ஓகேவா? அப்போ கம் டு பாயிண்ட், நம்ம வந்து பகவத் சேவை மாயா சேவா. ஓகேவா? இப்போ மெஜாரிட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மாயா சேவா தான். ஆனால் நம்ம வந்து மாயா சேவா செய்யும் பொழுது நம்மளுக்கு இன்பம் கிடைக்காது, ஹாப்பினஸ் கிடைக்காது. ஓகேவா? நீங்கள் பகவான சேவையில் வந்தால் தான் ஹாப்பினஸ் கிடைக்கும், இன்பம் கிடைக்கும். இங்கெங்கே கிடைக்குது? நான் வந்து சேவை செய்கிறேன், கிருஷ்ணன் என்னை போட்டு தாக்கிட்டு தானே இருக்கிறாரு, என்னை அடிமையில் அடிச்சு தானே இருக்கிறாரு. உண்மையா இல்லையா பிரபு? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கிளாஸில் சொல்கிறீங்க கிருஷ்ணன் சேவை செஞ்சால் இன்பம் வந்துட்டேன். ஆனால் நான் இவ்வளோ நாளாக 10 வருஷமாக 15 வருஷமாக 30 வருஷம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், எனக்கு வந்து துன்பம் தான் வந்துருக்கு. வாட் இஸ் த ரீசன் மாதாஜி? வேணாம் மாதாஜி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு பாயிண்ட், நான் வந்து ரொம்ப அழுத்தமாக சொன்னேன், ஞாபகம் இருக்காது ஸ்ரீமதிஜி? கிருஷ்ணர் நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்குறாருன்னா நம்மளுடைய கர்ம வினைகளை, அதாவது கர்ம வினைகளுக்கு, அதாவது நான் இன்னொரு விஷயம் கூட சொல்ல வந்தேன் நான். அதாவது என்னன்னா, இப்போ டிக்டாக்ல வந்து ஒரு விஷயம் ஓடுனுச்சு. நான் இது வந்து அங்கே ஃப்ரைடே அங்கே பேசலாம்னு நினச்சேன், அப்புறம் நம்ம இங்கே பேசுவோம். அதில் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு. ஓகேவா? நான் சேலஞ்ச் பண்ணுறேங்க, யாராச்சும் இதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் பேச நிப்பாட்டிடுறேன். நம்மளுக்கு எல்லாத்தையும் விதியை வந்து கடவுள் தானே எழுதி வச்சாரு. அவர் பேசுமே பேசுகிறேன், அவர் விதியை வந்து கடவுள் தானே எல்லாம் எழுதி வச்சாரு. நம்ம என்ன செய்யணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாத்தையும் அவர் தான் எழுதி வச்சாரு. அப்போ அவர் எழுதி வச்ச விதிப்படியே நான் அப்படியே நான் நடந்துட்டு போகிறேன், நான் எதுக்கு நான் கடவுளை வழிபட்டுக்கிட்டு அப்படின்னு கேட்குறாரு. கீழே கோமையில் ஒருத்தவங்க வந்து யாரோ மாதாஜி வந்து இல்லை கர்ம வினைன்னு, அந்த கர்ம வினையை வந்து எழுதுனதும் வந்து கடவுள் தானே, நான் அப்படி பண்ணுறதான் எழுதுனது கடவுள் தானே, அப்போ நான் ஏன் கடவுளை வழிபட்டுக்கிட்டு இப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறேன் வச்சுக்கிறேன். வாட் யூ ஆன்சர் ஸ்னேகாமதி? சரி ஸ்னேகாமதி, ஓகே போல்டன், என்ன பதில் சொல்லுவீங்க மாதாஜி? யாராச்சும் வேறு இப்படி ஒருத்தர் கர்ம வினை எல்லாத்தையும் எதுவாக இருந்தாலும் தலைவிதி எடுத்து கடவுள் தான் எழுதி வச்சாரு. அப்போ நான் படுற துன்பம் இன்பம் எல்லாம் அவர் தான் எழுதி வச்சாரு. அப்போ நான் வழிபட்டு என்ன இருக்குது, எப்படி எனக்கு வரதானே போகுது. அப்போ நான் எதுக்கு நான் வழிபட்டுக்கிட்டு எதுக்கு நான் இது பண்ணிக்கிட்டு நான் பாட்டுன்னு என்ன மனம் போன போக்கில் இருந்துட்டு போகிறேன். நான் வந்து அவர் என்ன கொடுத்துக்கோ அது பாட்டுன்னு இருந்துட்டு போகிறேன். நீங்கள் சொல்கிறது பொறுத்து கரெக்டுமே தான் தோணுது. சீலா பண்ணிட்டோம் பாவம் பஸ்க்கு. சொல்லுங்கள் மாதிரி இப்படி கேள்வி கேட்பாங்க தானே மாதிரி தலைவிதியாக அவர் எழுதி சரி எதுக்கு நான் இது பண்ணிக்கிட்டேன், என்ன பதில்? இப்போ இந்த மாதிரிலாம் வரும்போதே நம்ம மனசு வந்து நம்ம பக்தராக இருந்து யோசிக்கிறோமா இல்லை அந்த கேள்விக்கு சாதகமாக போயிடுறோமா, நம்மளுக்கே டவுட் வந்துடும் நடக்கிற சூழ்நிலைலாம் பார்த்து. சரி என்ன பதில்? கேட்குறோம் இல்லையா? இப்போ எனக்கு பதில் சொல்லுங்கள் பிரபு, எனக்கு பதில் சொல்லுங்கள். நான் தான் இப்போ அந்த 3ஆவது மனுஷன். அவர் கேட்டார், அந்த யூடியூப்பில் அது டிக்டாக்கில் ஓடுனுச்சு, அது நான் பார்த்தோன்னே சேவ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி சொல்ல பிரபு, பதில் சொல்ல வேண்டியது இல்லையா? சரஸ்வதி மாதிரி எனக்கு சொல்லுங்கள்.
அதெல்லாம் கீழே கோமலில் முடிஞ்சிச்சு. அந்த மதியம் கொடுத்தது கடவுள் தானே, எல்லாம் அவர் தானே ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் எல்லாத்தையும் எடுத்து கடவுளுக்கு போட்டார். இப்போ கடவுள்கிட்ட போட்டார். இது எப்படி நான் வந்து எல்லாம் அவர் செஞ்சுட்டாரு. இப்போ நான் வந்து அது அவர் என்ன வச்சிருக்கிறோம் அது படி தானே ஓடி இருக்கேன். இப்போ நான் எக்ஸ்ரே பண்ண போகிறேன். எனக்கு வந்து தலை உடைய போகுது, எனக்கு பேபி பிறக்க போகுது, எனக்கு அது நடக்க போகுது. எல்லாம் கடவுள் தான் எழுதி வச்சிட்டாரு. நான் என்னதுக்கு இப்போ அவர் வழிபட்டுக்கிட்டு நான் பாட்டுன்னு இருந்துட்டு போகிறேன். ஓகே சரி. எப்படி இப்போ நம்ம வந்து நாலேஜ் வளர்த்துக்கலன்னா நம்ம முடியாது. ஓகே, கம் டு பாயிண்ட். ஓகே, எடுத்தோடனே நம்ம விஷயம் நமக்கு என்ன தெரியணும்னா, இந்த கர்மாலாம் சொல்லலாம், ஆனால் புரிஞ்சுக்குவதுன்னா புரிஞ்சுக்குவாங்க, இல்லைன்னா புரியாது அவனுக்கு. எடுத்தோடனே நம்ம யார், ஆத்மா, அதை புரியணும். சப்ஜெக்ட் ஆத்மா, ரெண்டாவது பரமாத்மா. ஓகேவா? முதல் ஆத்மா. இப்போ ஆத்மாவோட தன்மை என்னது? அது சுதந்திரமானது. ஓகே, அதுக்கு தனியாக இண்டிபெண்டன்ட் சுதந்திரம் இருக்குது. அதோட செயல்களில் வந்து பகவான் தலையிடுறது கிடையாது. பகவத்கீதை சொல்லிருக்காரு, உபதர்ஷ அனுமந்த பக்தா போக்தா மகேஸ்வரன் 13ஆம் சாப்டரில் சொல்லிருக்காரு, உன்னை எது செய்யோ எல்லாத்தையும் வந்து நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன், ஆனால் உனக்கு சுதந்திரம் இருக்குது. நீங்கள் என்ன செய்யோ செய்யலாம். அது நல்லதோ கெட்டதோ. நீங்கள் ஒரு வீட்டுக்கு பொம்மை கேட்பீங்க, வைக்கலாம். நீங்கள் வந்து என்னது சாராயம் காசு பார்த்தீங்கன்னா சாராயம் காசுலாம் நீங்கள் டொனேஷன் பண்ணலாம். என்ன வேணாலும் செய்யலாம். யாராச்சுக்கும் அவங்க வந்து கெட்ட செய்யும் போது கை தடுத்துருதா? ஒரு வீட்டில் வந்து அவங்க வந்து கொள்ளை அடிக்க போகிறாங்க, எல்லாத்தையும் கொலை பண்ண போகிறாங்க, கை போகாமல் இருக்குதா? எல்லா கெட்டதும் நடக்குதுன்னு கடவுள் வந்து எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்துருக்காரு. ஏன் அந்த சுதந்திரத்தை கொடுத்தாரு? ஏன் மாதாஜி ஏன் சுதந்திரம் கொடுக்குறாரு? இண்டிபெண்டன்ஸ். ஏன் ஒரு ஜீவாத்மாவுக்கு கடவுள் அவன் கெட்டது செய்வான், எப்படி செய்வான்னு தெரியும். ஏன் அந்த சுதந்திரத்தை ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் கொடுக்குறாரு? வாய் மாதாஜி டிசைர் இருக்கா? இல்லை மாதாஜி. ஏன் அந்த இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறாரு? ஏன் சுதந்திரம் கொடுக்குறாரு ஒரு ஜீவாத்மாக்கு? ஏன் அதனால தான் பிரச்சனை பிரபு. அடுத்தானே ஏன் அந்த சுதந்திரத்தை அவர் கொடுக்குறாரு? ஏன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கா? கிடையாது பிரபு. வேற மமே வம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹா. என்னுடைய அம்சம் நீ, என்னுடைய ஜிராக்ஸ் நீ. பகவான் எப்படி பரதந்திரா, அவருக்கு சுதந்திரத்துக்கு அப்பாற்பட்ட அவர் பரதந்திரா. நம்மளுக்கு சின்னோண்டு சுதந்திரம் கொடுக்க. பகவான் என்னவோ அதுவும் நம்மக்கிட்ட இருக்கும். அவர் நெருப்புனா நம்ம நெருப்பு பொறி, அவர் வந்து சூரியனா நம்ம சூரியனோட சின்ன வெளிச்சம், அந்த மாதிரி. அப்போ அவர் சுதந்திரமானவர்னா நம்மளும் சுதந்திரமாகணுங்க. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இண்டிபெண்டன்ஸ் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, பகவானுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் இந்த சுதந்திரம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை வந்து நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவர் வந்து சுதந்திரமானவர். அவர் வந்து எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் வராதவர் கடவுள் பகவான். ஆனால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சுதந்திரம் வந்து எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, பகவானுக்கு சேவை செய்யறதுக்காக மட்டும்தான். அந்த சுதந்திரத்தை நம்ம தவறாக பயன்படுத்தும் போது, அந்த தவறாக பயன்படுத்தும் அந்த எண்ணம் எங்கே வருதுன்னா, நம்ம வந்து பகவானை விட்டு ஒரு ஸ்டெப் பின்னால் வரும்போது, பகவானை சிந்தனையில் வைக்காத போது நம்மளுக்கு வந்து அங்கே என்ன வந்தது, ஆட்டோமேட்டிக்காக மாயா என்ட்ரி ஆயிடுவாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த பந்த ஜீவாவாக ஆயிரும். நேராக நம்ம வந்து பகவான் இந்த படைக்கப்பட்ட இந்த பௌதிக லோகத்துக்கு வந்துடும். ஜீவாத்மாக 4 வகைப்படும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யார் சொல்ல முடியும்? நம்பர் 1 பந்த ஜீவா. தென் ரெண்டாவது முக்த ஜீவா. வெரி குட் மாதாஜி. தென் 3வது பந்த முக்த ஜீவா. ஓகே. 4வது ஜீவன் முக்தா. முக்த ஜீவனா அவங்க வந்து நித்தியமான ஆத்மாக்கள். அவங்க வந்து அவங்க வந்து இந்த பௌதிக லோகத்தை வர மாட்டாங்க. அவங்க நித்தியமான ஆத்மாக்கள். அதான் நித்திய ஆத்மா. ஓகேவா? அடுத்து நித்திய ஜீவா. ஓகேவா? அடுத்து பந்த ஜீவனை வந்துன்னா
நம்ம வந்து இந்த பகவானுடைய லோகத்துக்கு உள்ள ஒன்று நம்ம ஒன்று அந்த இடத்துல இப்போ இன்னும் என்ட்ரி ஆகலை. அந்த பகவான் லோகத்துக்கும் இந்த இந்த அந்த வெளியில் இருக்கக்கூடிய பிரம்ம ஜோதி சொல்லுவாங்க, அங்கேருந்து நம்ம வந்து தவறு பண்ணும்போது நம்ம வந்து கீழே வரும். நம்மளாம் வந்து அடுத்த கெத்தகிரி வந்த ஜீவாத்மா கெத்தகிரி நம்மளாம். அப்போ யாரை எந்தெந்த ஜீவாத்மாலாம் வந்து பகவானை திருப்பி நினைக்கிறாங்களோ அவங்களாம் உள்ளே போயிடுவாங்க. பகவான் நினைக்க முடியாதவங்க, என்ஜாய் பண்ண நினைக்கிறவங்களாம் கீழே வந்துடுவாங்க. அப்போ கீழே வரலாம் பந்த ஜீவா ஆயிடுவாங்க. ஓகேவா? மேலே போகிறவங்க நித்திய ஆத்மாவாகிடுவாங்க. ஆனால் ஆல்ரெடி நித்திய ஆத்மா உள்ளுக்குள்ள ஆல்ரெடி ஒரு 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 குரூப் இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கணும், நித்திய ஆத்மா ஆல்ரெடி இருக்கிறாங்க. அடுத்த கேட்டகரி ஆத்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஜோதிக்குள்ளே நிற்கிறாங்க. அவங்க தான் வந்து பகவான் நினைக்கிறவங்க உள்ளே போகிறாங்க, மாயாவை நினைக்கிறவங்க கீழே வராங்க. பந்த கீழே பட்டுரும். கீழே பந்தப்பட்டு குரு சாது சாஸ்திரம் மூலியமாக திருப்பியும் வந்து பயிற்சி பண்ணி திருப்பியும் ஆன்மீகத்துக்கு வருவாங்க பந்த முக்த ஜீவா. 3வது கேட்டகரி பகவான் சொல்கிறபடி பக்தர் சொல்றபடி பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முயற்சி பண்ணிக்கிறாங்கன்னா ஜீவன் முக்தா. புரியுதா மாதாஜி? அப்போ நம்ம என்ன கேட்டகரி? ஜீவன் முக்தா. நம்ம பகவான் சொல்கிறபடி பயிற்சி பண்ணியிருக்கிறோம். அப்போ நம்ம வந்து இந்த மாயா சேவையிலேருந்து நம்ம வந்து விடுபடணும்னா நம்ம பகவானுடைய சேவைக்கு வரணும். அப்போ தான் இன்பம் கிடைக்கும். ஏன்னா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த அந்த கேள்வி கேட்டார்ல, மொதல் ஆத்மா தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் எல்லாத்தையும் விளக்க முடியும். அவருக்கு வந்து இப்போ வந்து அந்த ஜீவாத்மா வந்து தனிப்பட்ட ஆத்மா, அது சுதந்திரம் இருக்குது, அது செயல்கள்லாம் வந்து ஒன்று கர்ம வினியாக கணக்கிடப்படுது, கல்குலேட் பண்ணப்படுது. அது பகவான் அந்த இதை தலையிடல. நீங்கள் அப்படியே பதில் சொன்னால் தான் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் புரியும். இப்போ கர்மம் எத்தனை கர்மா இருக்குது? ஆ கர்மா, வீ கர்மா, 2 கர்மா இருக்குது. அப்போ அது வந்து எப்படி நம்மளுக்கு செயல்படுது, எப்படி அதை மாற்றி அமைக்குது, அடுத்த பிரிவு இருக்கா இல்லையா, இந்த மாதிரி சப்ஜெக்டாக ஒன்று போகணும். ஒரே வீடியோவில் பதில் சொல்லிட முடியாது எதுவுமே. முதல்ல ஆத்மான்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்டே போக முடியும். அந்த கேள்விக்கு இதுதான் பதில். புரியுதா? இப்போ நம்ம வந்து பகவான் சேவையில் நம்ம வந்துட்டோம். இப்போ பகவான் சேவையில் செய்கிறோம்னு வச்சுக்கிங்களேன். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், பகவான் சேவையில் முக்கியமாக ஒரு சேவை இருக்குது. என்ன சேவை? ஹரிபோல் சொல்லுங்கள். பகவானுக்கு சேவை செய்வதில் வந்து முக்கியமாக ஒரு சேவை இருக்குது. என்ன சேவை மோகனா மாதாஜி? முக்கியமாக ஒரு சேவை வந்து என்ன சேவைனா, சாது சங்கம் நடக்குதுல்ல, பகவானோட கதைகளை கேட்குறது, சிரவணம். அது முக்கியமான ஒரு சேவை. பகவான் கதை கேட்குறது. இந்த பகவான் கதையை கேட்குறதுல வந்து அதில் சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் குரு எடுத்துட்டீங்க, ஓகேவா? குரு எடுத்துட்டீங்க. இப்போ வேறு ஒரு மகாராஜோ யாரோ ஒரு மகாராஜோ இல்லை பக்தரோ கிளாஸ் கேட்குறீங்க. நீங்கள் கேட்கும் போது எப்படி கேட்கணுன்னா, உங்கள் குரு மகாராஜ்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு, இந்த ஹரிகதா என்னோட இருதயத்துக்கு போய் இது பக்தியை உருவாக்கணும், எனக்கு பக்தி கொடுக்கணும் அப்படின்னு குரு மகாராஜ் கிட்ட இல்லை குருதேவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தென் அப்புறம் அந்த ஹரிகதை கேட்க ஆரம்பிக்கணும். தென் குரு வில் ஓப்பன் த கேட். குரு எடுக்காதவங்க சில புரூபாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். தென் புரூபாதர் மெர்சி வந்து அப்போ கிடைக்கும். ஏன் இந்த பிரார்த்தனை பண்ண சொல்கிறாங்க? காரணம் என்னென்னா, ஒருவேளை சப்போஸ் இந்த பேசுகிறவங்க, புரிதா லட்சுமதி, பேசுகிறவங்க கருத்துக்களை தத்துவங்களை வந்து தவறாக சொன்னால் கூட அது உங்களுக்குள்ளே போயிட்டு அதை வந்து ஒரு சந்தேகமாக உருவாக்காது. புரியுதா பிரபு? அது உள்ளே போய் சந்தேகம் உருவாக்குது. ஏதாச்சும் கான்ஃப்ளிக்ட்டோ ஏதாச்சும் சம்திங் வந்து ராங்காக சொல்லிட்டாங்களா, அது உள்ளே போய் உங்கள் சந்தேகம் உருவாக்குது. ஏன்னா குரு வில் ப்ரொடெக்ட். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் குரு கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. அது கரெக்டான ஹரிகதை மட்டும் தான் உள்ளே ஹரிகதை இதுக்கு கரெக்டான தான். சப்போஸ் ஏதாச்சும் வந்து ஒருத்தவங்க மிஸ்டேக்கை பேசுகிறாங்க, தவறாக பேசுகிறாங்கன்னா அது தத்துவங்கள் வந்து உள்ளே இறங்காது. குரு வில் ப்ரொடெக்ட் பண்ணிடுவார். இதான் ஒரு ஹரிகதை கேட்கறதுக்கு உண்டான முதல் குவாலிட்டி. 2வது குவாலிட்டி வந்து என்ன? ஒரு ஹரிகதை கேட்கும் போது அட்டென்டிவ், கவனத்தோடு கேட்கணும். மனசு புத்தி எங்கேயுமே செதறக்கூடாது, எங்கேயுமே செதறக்கூடாது. அப்போ தான் கிருஷ்ணர் வந்து புனிதமானவர். கிருஷ்ணர் வந்து அதாவது வந்து கிருஷ்ணன் என்ன அர்த்தம்? கிருஷ்ணா என்ன வந்து என்னதுன்னா, கிருஷ்ணனா வசீகரிப்பவர். ஆஷனா வந்து என்னதுன்னா இருப்பார், அட்ராக்டிவ். அப்போ கிருஷ்ணனோட கதைகளும் வந்து அட்ராக்டிவ். அது என்ன பண்ணும்? உள்ளே போயிட்டு அது மாற்றத்தை உருவாக்கும். அதுதான் ஒரு பக்தர் செய்ய வேண்டிய முதல் டியூட்டி. முதல் நம்பிக்கை வச்சுக்கணும். முதல் சொன்ன மாதிரி பிரசாதம் சாப்பிடணும். வந்துட்டு
வந்து ஹரிகதா கேட்கணும். வீர்ஜவத்தி ஹரிகதா. சும்மா வந்து ஆடியன்ஸை வந்து போட்டு அவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்துறது மாதிரி பேசுறது கிடையாது. ஹரிகதா மஸ்ட் பி ப்ளீஸ் கிருஷ்ணரை ப்ளீஸ் பண்ணணும், கிருஷ்ணரை நம்ம திருப்திப்படுத்தணும். வந்து குருவை திருப்திப்படுத்தணும். ஏன்னா குரு திருப்தி அடைஞ்சார்னா கிருஷ்ணன் திருப்தி அடைஞ்சுவார். கிருஷ்ண திருப்தி அடைஞ்சார்னா எல்லாரும் திருப்தி அடைஞ்சுவாங்க. அட் த சேம் டைம் பேசுகிறவங்க புரியுறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கணும். அதுவும் ஒரு பேச்சாளருடைய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். அது நான் வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லியிருந்தேன்னா அது யூஸ் இல்லை. சேம் டைம் குருவை திருப்திப்படுத்தணும். யஷ பிரசாதா பகவத் பிரசாதா யஷ் யா பிரசாதா நாகதி குதுஅபி. இந்த பாடல் எங்கேயோ கேட்டு இருக்கு. குரு அஷ்டகம். யஷ பிரசாதா குரு திருப்தி அடைஞ்சாருன்னா யஷ பிரசாதா பகவத் பிரசாதா பகவான் திருப்தி அடைவார். யஷ் ஆ பிரசாதா குரு திருப்தி அடையலாம். நான் கதி குரு அபி. நம்மளுக்கு வேறு என்ன கதி இருக்குது? அதாவது குரு ரொம்ப முக்கியம். குருவோடைய திருப்தி ரொம்ப முக்கியம். பக்தி பாதையில் ஒரு பக்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் குருவோட திருப்தி. ஓகேவா? போய் மணி ரொம்ப தெரிஞ்சிச்சு, நான் எதிர்பார்க்குறேன். சரி, ஒரு சின்ன ஒரு குட்டி கதை கேட்டுட்டு நம்ம வந்து கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நிறைய இருக்குது, சோமா விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்னொரு அதை போயிட்டே இருக்கோம். ஒரு பக்தர்னா அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா என்றைக்கும் வந்து பகவானுடைய சிந்தனையில் இருப்பாங்க. பகவான் மேலே அன்ஃபிச்சிங் ஃபேத், பகவான் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். அதான் பக்தர். ஓகேவா? நான் முதல்ல சொன்ன மாதிரி திருப்பி நான் ரிவர்ஸில் வரேன். நான் பக்தர்னா முதல்ல வந்து பிரசாதத்தை கொடுக்கணும். வரவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும். பிறகு வந்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வர வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பிரசாதம் கொடுக்கணும், நாமஜம் கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். ரெண்டாவது விஷயங்கள் வந்து ஹரிகதை ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹரிகதா மூலிமா தான் கிளாஸ் மூலிமா சத்சங்க மூலிமா தான் நீங்கள் வந்து நிறையா நாலேஜ் வளர்த்துக்க முடியும். நாலேஜில் ஞானம் இல்லைன்னா நீ கிருஷ்ண பக்தியில் நான் அடித்து சொல்கிறேன். நான் ஞாபகம் வச்சுங்க, கிருஷ்ண பக்தியில் முன்னேற முடியாது. அதாவது எப்படி போனால் நான் நல்லா தான் இருக்கேன், நான் எங்கேயும் இதாகலையே, அப்படி தான் இருப்போமே தவிர நம்ம அடுத்த கட்டம் போக முடியாது. கிருஷ்ண பிரேமம் உள்ளே வராது. நம்மளோட அல்டிமேட் கோல் வந்து என்னது? இந்த கிருஷ்ண பக்தி அல்டிமேட் கோல் என்னது? நோக்கம் என்ன மாதிரி? பக்தி. ஓகே, என்ன அடையணும் பக்தியால்? பகவான் லோகம் செய்யணும். என்ன இருந்தால் பகவான் லோகம் சேர முடியும்? கிருஷ்ண பிரேம், கிருஷ்ண அன்பு. கிருஷ்ண அன்பு தான் உங்களை வந்து பகவான் லோகத்தை கனெக்ட் பண்ணும். அந்த கிருஷ்ண பிரேமம் உள்ளே வரணும்னா அது எப்படி உள்ளே வரும் நம்மளுக்கு? த்ரூ சாண்டிங். ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. அந்த சாண்டிங் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நாம அபராத நாம பாஷை சுத்த நாமம். நீங்கள் சுத்த நாமத்துக்குள்ளே வரணும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுக்குறேன். ஏற்கனவே சொன்னேன், நான் பக்தியில் கரெக்டாக வரலையா, நான் எப்படி இருக்குன்னு தெரியலையே, நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியலையே, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, எல்லாம் போட்டு கசகசன்னு இருக்குன்னா ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சுத்த நாம ஜபம் பண்ணுறேன்னா, நான் பியோர் சாண்டி நான் ஜபம் பண்ணுறேன்னா, இல்லை சுத்த நாம ஜபம் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் முயற்சி எடுத்துருக்கேனா, எட்லீஸ்ட் நாம அபராதத்துலேருந்து நாம பாஷ்டத்துக்கு வந்திருக்கேனா, அப்புறம் நாம பாஷ்டத்துக்கு வந்தால் அது எப்படின்னா உங்களுக்கு இன்பம் ஃபீல் பண்ணும், உங்களுக்கு ஹாப்பினஸ். உங்களுக்கு வந்து குலாப் ஜாமுன் வாயில் எடுத்து வச்சா எப்படி வந்து டேஸ்ட்டு கிடைக்குமோ அந்த மாதிரி நாம ஜபம் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். தென் சுத்த நாம ஜபம் பண்ணும்போது யூ கேன் சி கிருஷ்ணரோட லீலைகளை ஆட்டோமேட்டிக் கிருஷ்ணர் ஐ டு ஐஸ் பார்க்க முடியும். அப்போ அந்த லெவலுக்குள்ளே வரனா, சுத்த நாமம் வரனா, அது மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் சுத்த நாமத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா எல்லா குவாலிட்டியும் உள்ளே வந்துடும். உங்களுக்கு எல்லா குவாலிட்டி வந்துடும். நான் வந்து எப்படி பழகிறது, இவங்ககிட்ட என்ன பண்ணுறது, கிருஷ்ண எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் சுத்த நாம ஜபம் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா எல்லா குவாலிட்டியும் ஒன்றா வந்துடும். அதுதான் மெயின் ஃபோக்கஸ். அப்போ நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல், கர்த்தால இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் ஹரே கிருஷ்ண நாமம் பண்ணிங்கன்னா மொத்த டெம்பிள் ஆட ஆரம்பிச்சிடும். இதுதான் யார் பண்ணா? பிரபுபாதர். நோ ஹார்மோனியம், நோ. நான் வந்து யாரையும் குறைச்சி சொல்லலை. ஓகேவா? பிரபு சொல்லிட்டாரு, ஹார்மோனியத்துக்கு எதிராக பேசிட்டாரு, கீர்த்தன் பட்ட டீமுக்கு எதிராக பேசிட்டாரு. எனக்கு தெரியும். ஹார்மோனியம் வாசிங்க, புல்லாங்குழு வாசிங்க, ட்ரம்ஸ் அடிங்க, அது என்ன பெருசு, ஜிம்பே அடிங்க, என்ன வேணும் அடிங்க, எல்லாமே பகவானுக்கு யூஸ் பண்ணணும். பிரபுபாதர் இந்த காலத்தில் வந்தார்னா அவர் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருப்பார்.
யூடியூப் இருக்கா, என்ன இருக்குது, எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் பூந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பார். அவர் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் படிப்பார். ரெக்கார்ட் பண்ணிட்டு அவர் செக் பண்ணிட்டு அவர் கொடுத்துருவாரு. அந்த ரெக்கார்டை வந்து எடுத்து தான் அவங்க டைப் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் என்ன இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் பார்த்தாரு. எல்லாத்தையும் கிருஷ்ணருக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ பகவான் பக்தர்னா என்னன்னா ஒரு சின்ன குட்டி கதை. இப்போ அதே வரப்போகுது ஜெகநாத கதை. ஓகேவா? ராமச்சந்திர தேவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பூரியில் வந்து அந்த காலகட்டத்தில் முஸ்லீமோட முஸ்லீம் ஆட்சி அதிகமாக இருந்துச்சு. அதில் அந்த முஸ்லீமோட ராஜா கீழே இவர் ஒரு சின்ன ஒரு கிங்காக ராஜாவை வேலை செஞ்சார். யார்? ராமச்சந்திர தேவ். அப்போ அந்த முஸ்லீம் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த முஸ்லீம் ஆட்சி என்ன பண்ணாங்கன்னா இந்த பூரியை அந்த இந்தியாவை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ அந்த முஸ்லீம் ஆட்சி வந்து அட்டாக் பண்ணிட்டோன்னே இந்த ராமச்சந்திராவும் வந்து என்ன பண்ணார், அவர் எதிர்த்து சண்டை போடுறாரு. ஆனால் அவரால் சண்டை போட முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த முஸ்லீம் ராஜாவை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. அந்த ராமச்சந்திரா கானை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க அந்த முஸ்லீம்காரங்க. அப்போ அந்த முஸ்லீம் ராஜா பேர் என்ன, காஜி முகமது. ஓகேவா? அப்போ காஜி என்ன பண்ணுறாருன்னா சொல்கிற, நீ நல்ல ராஜாவாக இருக்க, உன்னை நான் என் கூட வச்சுக்கிறேன், ஆனால் நீ எனக்கு ஒரு பண்ணணும், என்னுடைய மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அவள் வந்து முஸ்லீம், அவள் பேர் வந்து பிபி. ஓகேவா? என் பிபியை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அவள் சொல்ல முடியாது. இப்போ நீ முடியாது சொல்ல நினச்சிக்கிங்க, நான் வந்து உங்கள் ஆளுங்க கோயிலை போய் வழிபடுறத எல்லாத்தையும் சாவடிப்பேன், உங்கள் கோயிலை உடைப்பேன், எல்லாரையும் காலி பண்ணுவேன். இப்போ எப்படி என் மகளை கல்யாணம் பண்ணிக்க இல்லையான்னு? இப்போ பக்தர்கள் கஷ்டப்படுவாங்களே, இந்த ஜெகநாதர் கோயில் வந்து இடிஞ்சிருமே, பக்தர்களுக்கு நன்மைக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பிபியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க, ஆனால் உள்ளே என்ன நினச்சி தெரியாது. சுற்றி இருக்க என்ன பேசுவாங்க, காது கூட வாய் இருக்கும், செவரு கூட வாய் இருக்கும், கண் இருக்கும், எல்லோரும் குறை பேச வைக்கிறாங்க. அவன் போய் பாரு, அவனுக்கு வந்து நல்ல பதவி வேணும், இது வேணுக்காக அந்த முஸ்லீம் ராஜா நம்மளை அடிமைப்படுத்தினா அவனை போய் கல்யாணம் பண்ணிட்டான். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இவர் வந்து ஜெகநாதரோட தூய்மையான பக்தர், ஜெகநாதர்னு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, இவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு போகும்போது அந்த பிபியை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த முஸ்லீம் ராஜாவுக்கு பிறந்த இந்த பிபி இருக்காங்களே, முஸ்லீம் பொண்ணுக்கு பிறக்கல. முஸ்லீம் ராஜா அவர் வேறு இடத்துல வந்து போர் பண்ணும்போது அங்கே ஒரு இந்து பெண்ணை வந்து தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு பிறந்தவங்க தான் இந்த பிபி. ஆனால் அந்த பெண்மணி, அதாவது பிபியோட அம்மா வந்து ஜெகநாதரோட பக்தர். ஆனால் இவங்க பிறக்கும் போதே முஸ்லீம் வந்து இருந்தாலும் அந்த பிபி வந்து ஜெகநாதரோட பக்தர். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன், நானும் உங்களுக்காக என்னால் முடியாத உதவி செய்கிறேன். அதுக்கப்புறம் தான் இவரும் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனால் வெளியில் வந்து அந்த குள்ளெல்லாம் போட்டாகணும். யார்? இந்த ராமச்சந்திர கான். அப்போ அவர் வந்து ஜெகநாத தரிசனம் பண்ண வராரு, உள்ளே விடலை. ஏன்னா ஜெகநாதபூரில் வழக்கம் என்னதுன்னா முஸ்லீம் உள்ளே விட மாட்டாங்க, கிறிஸ்தவங்களை விட மாட்டாங்க, இந்து தவிர வேறு யாரும் உள்ளே விட மாட்டாங்க. நீ வெளியே போயா, நீங்களை விட்டு போயிரு, உன்னால தான் நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம், எங்களை அடிமைப்படுத்தவங்கிட்டே நீ போயிட்டு வேலை செய்றியா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, மிளேச்சான்னு சொல்லுவாங்க. மிளேச்சானா கீழே போயிட்டு நீ சண்டால் நீ போயிரு வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜெகநாதரை பார்க்காம இவரால் வந்து இருக்க முடியல. அப்போ ஜெகநாதர் வந்து யாருன்னா பதித்த பாவன், கீழே வந்து ஆத்மாக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுவார். அவர் ஜெகநாதரை பார்க்க முடியலையே சொல்லி அவர் எப்பவுமே அந்த கோபுரத்தை அந்த சுதர்சன சக்கரத்தை பார்த்து எப்பவுமே வந்து இது பண்ணுவார். அப்போ என்ன பண்ணுவார், அன்னாடிக்கும் வந்து நைட்டு கோயிலெலாம் சாத்திட்ட பிறகு இந்த நைட்டு வந்து அவங்க வெளியே நின்று ஜெகநாதருக்காக அழுவார். அவர், ஜெகநாதா உன்னை பார்க்க முடியலையே, நான் வந்து இவங்களுக்காக தான் நான் வந்து இந்த இந்த கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனால் இது அவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, நான் உங்களை பார்க்க முடியலையே, நான் உன்னை எப்போ பார்ப்பேன், இது பண்ணுவேன், ரத யாத்திரைக்கு வருவேன், ஆனால் உன்னை நான் பார்க்கணுமே, டெய்லி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரகாந்த் தன்னோட மனசுலேருந்து அழுகுறாரு கேட்குறாரு. ஏன்னா என்ன ஆனிச்சுன்னா, முன்னு நாள் நைட்டு தான் வருவார், நைட்டு வந்து புலம்பிக்கிட்டு இருப்பார். அப்போ ஒரு நாள் நினச்சுன்னா நல்லா நிலா வெளிச்சம், நைட்டு லைட்டான ப்ளூ, டார்க் ப்ளூ. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு, ஜெகநாதர் அண்ட் பலதேவர் அண்ட் சுபத்ரா மகாராணி 3 பேரும் அந்த ஜெகநாதருடைய அந்த ட்ரோன்லேருந்து அந்த ஆசனத்துலேருந்து கீழே இறங்கி வந்து ஜெகநாதர் நடந்து வந்து கதவுலாம் திறந்துட்டு அவர் வந்து ராமச்சந்திரனை வந்து பார்த்துட்டு பேசிட்டு போகிறார். அப்போ ராமச்சந்திரகான் வந்து, ஜெகநாதா நீ எனக்காக வந்திருக்கியா? எஸ், நான் உனக்காக வந்திருக்கேன். அப்புறம் நைட்டு என்ன ஆச்சு, அண்ணாடிக்கு இந்த வந்து பேசிட்டு போகிறாரு. இது மறுநாள் வந்து இந்த ஒவ்வொரு வாட்டியும் வந்து முதல் நாள் என்ன பேசிட்டு போனோன்னே அந்த ஹெட் பூஜாரி வந்து மறுநாள் திறந்து பார்த்தோன்னே எல்லாம் ஜுவல்ஸு மாலை கீழே எல்லாம் கலைஞ்சி போயிருக்கு. இது என்ன இருக்கும், யாரும் திருட போயிருக்கான்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆச்சு, இவரால் நைட்டும் வந்து பார்க்க முடியல.
அப்போ என்ன ஆச்சு, ஜெகநாதா உன்னை வந்து பார்க்க முடியாத நிலைக்கு ஆகிட்டேன்னு. அப்போ என்ன பண்ணாரு, அந்த ஒரே ஒரு ஜெகநாதர் மட்டும் வெளியே வந்தார். வெளியே வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து அந்த கோயிலுக்கு பக்கத்தில் என்ன ஆகிட்டார், அவர் அந்த சுவரோடு வந்து ஐக்கியமாயிட்டார். அந்த ஜெகநாதர் தான் வந்து யாருன்னா பதித்த பாவன் ஜெகநாதர். இப்போ நம்ம வெளியில் போய் பார்க்குறோமே, இனி ராமச்சந்திரகான் இனி வந்து யாருக்குமே வந்து எந்த ஒரு கலங்கமும் கிடையாது. என்னை உள்ளே பார்க்க முடியாதவங்க என்னை வந்து வெளியில் வந்து பார்த்துக்கலாம். அதனால தான் பதித்த பாவன் ஜெகநாதர் வெளியில் இருப்பார். அந்த பதித்த பாவன் ஜெகநாதர் இந்த ராமச்சந்திரகானுக்காக அவரே தன்னால் வந்து அங்கேயே உட்காந்துருக்காரு. அது சும்மா கல்லில் வந்து அவரே சாட்சா ஜெகநாதர் வந்து வெளியே வந்து உட்காந்து. அதுக்கப்புறம் ராமச்சந்திரகானுடைய அந்த அருமை புரிந்து எல்லாரும் வந்து அவருக்கு வந்து நமஸ்காரம் பண்ணி அவர் வந்து விட்டாங்க. பிறகு அவர் வந்து வாழ்நாள் கடைசி வரைக்கும் அங்கேயே குடிசை போட்டு அங்கேயே தங்கி அந்த பதித்த பாவன் ஜெகநாதருக்கும் உள்ள ஜெகநாதருக்கும் சேவை பண்ணி அவர் கிடைச்சா அங்கேயே போய் விட்டார். அவருடைய சமாதி கூட அங்கேயே இருக்குது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ டைம் இதாகிடுச்சு. जय जगन्नाथ सुभद्रा महारानी की ऐसे भाव ग्रंथराज की पिताय गुरु பிரமணந்தே ஹரி ஹரி போல். அதான் கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, பகவானோட பக்தராக மாறணும்னா நம்ம வந்து நம்பிக்கை ரொம்ப முக்கியம். உள்ளுக்குள்ளே நம்ம கிருஷ்ணரை கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஜெகநாதரை வந்து பார்க்க முடியும், இது பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்பிக்கை ரொம்ப வளர்த்துக்கணும். ஓகே, இது ரொம்ப பிக் சப்ஜெக்ட்டு. நம்ம அடுத்த வாட்டி நம்ம கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.